நாங்கள்ட இப்போ என்னென்னா அந்த சம்பளங்கள் தொடர்பான விவரம் அதுவும் ஒரு கொஞ்சம் பெரிய அத்தியாயமா இருக்கும். உங்களுக்கு தேவையான விடயங்களை மட்டும் நாங்கள் சுருக்கமா பார்க்கலாம். பொதுவாக எங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே அனுப்பிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. அது ஒரு கடினமான விடயம் இல்லை, ஆனால் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டா தான் நீங்கள் கேள்விகளை அணுக முடியும். அதுக்காக நாங்கள் அதுல முக்கியமான சில விடயங்களை விரிவாக பார்த்துருக்கோம். மற்றதில் நாங்கள் சுருக்கமா பார்க்கலாம். அப்ப பொதுவாக சம்பளம்ன்றது சம்பளத்தை தீர்மானிக்கிறது. அதுல 2, 3 தரப்பினர் சம்பந்தப்படுகிறேன். பொதுவாக தாமத பணிப்பாளர் நாயகமும் திரைசேரியும். திரைசேரியில வரவு செலவு திட்ட பணிப்பாளர் மற்ற இணைய துணைக்கள் இருந்தால் அந்த திரைசேரியும் தாபன படைப்பாளர் நாயகமும் தான் அரசு சேவையாளர்களுடைய சம்பளம் தொடர்பான விடயங்களை கையாள்றது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிதி பிரமாணம் 71 படி திரைசேரிக்கு அந்த அதிகாரம் முழுமையாக உள்ளடக்கப்பட்டது. அப்ப பொதுவா இவை 2 பேருமே கலந்துரையாடி, தாவன படைப்பாளர் நாயகமும் திரைசேரியும் கலந்துரையாடி இந்த விடயங்களை தீர்மானிக்கிறதா இருக்கும். பொதுவாக ஏற்கனவே திரைசேரியால் அனுமதிக்கப்பட்டு நாங்கள் அங்க 71 பார்த்து நாங்கள் நிதி பிரமாணம் 71 நீங்கள் இப்ப எஃப்ஆர் படிக்கைகள்ல படிச்சுட்டு பார்த்திருப்பீங்க. நிதி பிரமாணம் 71 சொல்லப்பட்டிருக்கு என்றால் சம்பள அளவு திட்ட மீளாய்வு, சம்பளங்கள், கூலிகள் எல்லாத்துலயுமே திரைசேரி தந்த அதிகாரத்தை கொண்டிருக்குது. அதே மாதிரி சம்பள அளவு திட்டங்களை அப்ப உருவாக்குறதுன்னு சொன்னால் அது திரைசேரியினுடைய அனுமதி பெறப்பட வேணும். உருவாக்கப்பட்டுள்ள அல்லது நடைமுறையில் இருக்கிற சம்பள கட்டமைப்புல இப்ப சம்பள கட்டமைப்புன்றது ஒவ்வொரு சம்பள குறியீடுகளாக வகுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு MN4 சம்பள குறியீடு என்றால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அதுக்குள்ள குறித்த பதவிகள் தரங்களுக்கான சம்பள அளவு திட்டங்களை தீர்மானிக்கிறது. அதாவது எந்த பதவிக்கு எந்த சம்பள அளவு திட்டம் பொருத்தமானது என்ற தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கிறது தாபன பணிப்பாளர் நாயகமா இருக்கு. சில நேரங்கள்ல சில உங்களுக்கு வந்த மாதிரி தெரியல, நம்ம பரீட்சையெல்லாம் வந்திருக்குது. சம்பள கட்டமைப்பு ஒன்றுக்குள்ள சம்பளத்தை தீர்மானிக்கிறது யார், இல்ல சம்பள கட்டமைப்பை தீர்மானிக்கிறது யார். அப்ப சம்பள கட்டமைப்பை தீர்மானிக்கிறன்றது திரை சரி, சம்பள கட்டமைப்பு ஒன்றுக்குள்ள அல்லது நடைமுறையில் இருக்கிற ஒரு சம்பள கட்டமைப்புக்குள்ள அதுக்கு எந்தெந்த பதவிகளுக்கு எந்த சம்பளம் ஒதுக்குறது என்ற தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கிறது ஸ்தாபன பணிப்பாளர் நாயகத்தினுடைய கடமையாக இருக்கும். புதிய சம்பள அளவு திட்டங்களை உருவாக்குறது அல்லது சம்பள அளவு திட்டங்களை முழுமையா மீளாய்வு செய்கிறது என்றது எல்லாத்துக்குமே நிதியமைச்சர், அதாவது திரைசேரி தான் பொறுப்புடையதாக இருக்குது. இது உங்களுக்கு சாதாரணமா அறிமுகமா தெரிஞ்ச முடியும். சில நேரங்கள்ல தாவன படிப்பாளர் அவர்கள் இணைஞ்சு தங்களுடைய கடமைகளை மேற்கொள்வார்கள். பெரிய அளவுல நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக மதிப்பீடுகள்ல என்ன காட்டப்பட்டிருந்தாலும் சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்குரிய அனுமதி பெறப்பட்டுதான் அதுக்கேற்ற வகையில கொடுக்கப்பட வேணும். இப்போ மதிப்பீடுன்றது அது வேற செலவு செய்யறதுக்கான உச்சம் இல்லை. மதிப்பீட்டுல ஏற்பாடு இருந்தாலும் கூட சம்பளம் அனுமதிக்கப்பட்டதுக்காக தான் கொடுக்கப்பட வேணும். இதெல்லாம் நீங்க வாசிச்சிருப்பீங்க. புதிய பதவிகளுக்கு வேதன அளவு திட்டத்தை கொடுத்ததுக்காக உரிய முன் அனுமதி இல்லாம மதிப்பீடுகள்ல சேர்க்கலாது. எஃப்ஆர்ல படிச்ச விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். உரிய அனுமதி பெற்றவை மட்டும்தான் விரைவு மதிப்பீடுகள்ல சேர்க்கப்பட வேணும். அதே போல எந்த சம்பள மீளாய்வும் சம்பள மீளாய்வு தினத்தில இருந்து தான் வரும். ஆரம்பத்தில இருந்தே மைக் ஒரு ஆளோட ஆகி கொண்டதுக்கு பாருங்க. அப்ப பொதுவா வேறு வகையில கட்டளை இட்டிருந்தால் சில நேரங்கள்ல முன்னைய டேட்ல இருந்து சம்பள மீளாய்வு ஒன்றை செய்யறதுக்கோ அல்லது சில பகுதியினருக்கு சம்பளத்தை அனுமதிக்கிறதுக்கோ நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படியான விசேட கட்டளைகள் இல்லாட்டி எப்ப சம்பள மீளாய்வு கட்டளையிடப்படுதோ அந்த தேதியில இருந்து தான் அது நடைமுறைக்கு வரும். எந்த தேதியில இருந்து மீளாய்வு என்று அறிவுறுத்தப்படுதோ அதுதான் அதுல இருந்து நடைமுறைக்கு வரும். எல்லாமே தெரிந்த விடயங்கள். கொஞ்சம் மத்தான இதுல போறேன், ஏதாவது பிரச்சனைனா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்காக உங்களை கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது முக்கியமான இன்னொரு விடயம். ஒரு மாதத்தின் ஒரு பகுதிக்கான வேதனம். இது இப்ப சந்தர்ப்பம் பெருமண்டால் எங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் புதிதாக ஒருவர் நியமனம் கிடைக்கல. மாதத்தின் தொடக்கத்துல இப்ப 1ஆம் தேதி பொறுப்பேற்றா அந்த மாதத்துக்குரிய மொழி சம்பளத்தையும் கொடுக்க வேண்டி இருக்கலாம். ஆனால் இடையில அவர் ஒரு பொறுப்படுத்தால் இப்ப 18ஆம் தேதி பொறுப்படுத்தாருண்டா அந்த மாதத்துல இருக்கிற 18ஆம் தேதியிலிருந்து மீதி நாட்களுக்கு தான் நாங்கள் சம்பளத்தை கொடுக்க வேண்டி இருக்கு. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல நாங்கள் என்ன செய்யறோம்னா அவர் கடமையாற்றின நாட்கள்ல அந்த மாதத்துல இருக்கிற நாட்களுடைய விகிதாசாரத்துக்கு அமைய. இப்ப சாதாரணமா 18ஆம் தேதி பொறுப்பெடுக்கிற எல்லாருக்கும் ஒரே சம்பளம் பெறாது எல்லா மாதத்துலையும். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி பொறுப்பெடுக்கிறாருன்னா அந்த பிப்ரவரி மாதத்துல ஒன்றில் 28 நாள் அல்லது 29 நாள் இருக்கு. மார்ச் மாதம் பொறுப்பெடுக்கிறாருன்னா 31 நாள் இருக்கு. ஏப்ரல்னா 30 நாள் இருக்கு. அதில் ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த நாட்கள்ல உள்ள அந்த மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கோ அதுக்கும் அவர் எத்தனை நாள் இந்த மாதத்துல கடமையை பொறுப்பேற்றதுல இருந்து கடமையாற்றுறாரோ அந்த வீராசாரத்தின் படி. அப்ப மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஒருவர் கடமையை பொறுப்பேற்றார் என்றால் அந்த மாதத்துல 25ஆம் தேதியில இருந்து 6 நாட்கள் கடமையாற்றி இருப்பார்.
அப்ப அந்த 6 நாட்களுக்கு இப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு மாத சம்பளத்தை ஒரு மாத வேதனத்தை 31 பிரிச்சு 6 பிரிக்கு வர வீதத்துல நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கு. அப்ப பெரும்பாலும் நாங்கள் இப்படி மாதத்தின் ஒரு பகுதிக்கான சம்பளம் கணிக்க வேண்டியது முதல் நியமனத்திலேயா இருக்கலாம், ஒரு ஓய்வு பெற்ற சீலைகளையா இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு வகையில ஒருவருடைய சேவை முடிவுரைகளையா இருக்கலாம், அல்லது சில நேரங்கள்ல மாதங்கள்ல அவர்கள் சம்பளமற்ற அல்லது அரைச்சம்பள விடுமுறைகள் எடுக்கிற நேரங்கள்ல அவ்வாறு அந்த காலப்பகுதிக்குரியதை கழிச்சு கொண்டு நாங்கள் ஒரு பகுதிக்கான வேதனத்தை கணிக்க வேண்டி இருக்கலாம். எனவே பகுதிக்கான வேதனத்தை கணிக்கிறது நாங்கள் அந்த மாதத்தில் இருக்கிற நாட்களுடைய எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டுதான் செய்ய வேண்டும் என்றதை ஞாபகத்தில் வச்சிருங்க. என்றால் சாதாரணமா எங்களுக்கு தெரியும் ஒருவருடைய மாத வேதனம் தான் இப்ப தீர்மானிக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய சம்பள கட்டணத்துல இப்ப மாத வேதனம் தானே சொல்லப்படுது. ஆரம்ப காலத்துல என்றால் சம்பளம் என்று சொல்லப்படுறது வருட வேதனத்தை தான் சொல்றது. அப்ப இப்ப மாத வேதனம். மாத வேதனம் என்றால் சில நேரங்கள்ல ஒருவருடைய ஒரு நாள் வேதனத்தை கணிப்பிடுறதுக்காக எங்களுக்கு தெரியும் 30 பிரிக்க வேணும். ஃபுல் டே பே அப்படித்தான் பே பண்றது. அப்ப 30 பிரிச்சு தான் ஒரு நாள் வேதனத்தை நாங்கள் சாதாரணமா கணிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு மாதத்துக்கான பகுதிக்கான வேதனம் கொடுக்கல கணிக்கிறது இல்லை. வளமையா ஒரு நாள் வேதனம் பார்க்கறதுக்கு ஃபுல் டே பே போன்ற தேவைகளுக்காக அல்லது ஒரு நாள் வேதனத்தை இதுக்காக அறவிட வேண்டியிருந்தால் அந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் ஒரு நாள் வேதனம் என்றால் என்ன என்று எங்களுக்கு வினா கொண்டு வந்தால் எவ்வாறு கணிக்கிறன்ற ஒரு வினா கொண்டு வந்தால் மாத சம்பளத்தை 30 பிரிச்சு ஒரு நாள் வேதனம் கணிக்கப்படும். ஒரு நாள் வேதனத்தை 8 பிரிச்சு அல்லது இன்னொரு வகையில சொல்றோம்னா மாத வேதனத்தை 240 பிரிச்சு ஒரு மனத்தியாலத்துக்குரிய வேதனம் ஓவர் டைமுக்காக கணிக்கப்படும். அதெல்லாம் தெரியும், அது பொதுவாக. ஆனால் இந்த மாதத்துல பகுதிக்கான வேதனத்தை கணிக்கல அந்த மாதத்துல இருக்கிற நாட்களுடைய எண்ணிக்கைக்கு வீதாசாரத்தின் அடிப்படையில பார்க்கப்பட வேணும். சம்பளமற்ற அல்லது அரைச்சம்பள லீவின் தொடக்கத்திலையும் முடிவிலையும் இது ஒரு முக்கியமான விடயம். விடுமுறை தினம் வருமா இருந்தார். இப்போ ஒருவர் 5 நாட்கள் சம்பளமற்ற லீவ் எடுக்கிறார், அது வெள்ளிக்கிழமையோட முடியுது. அவர் கடமைக்கு வருவார் அடுத்த திங்கள் தான். அப்ப சம்பளமற்ற லீவுன்ற முடிவுல விடுமுறை தினங்கள் வருது. சில நேரங்கள்ல ஒருவருடைய சம்பளமற்ற லீவு திங்கள்ல ஆரம்பிக்கலாம். அப்ப முடிவுலயோ தொடக்கத்திலேயோ விடுமுறை தினங்கள் சனி ஞாயிறோ அல்லது ஏதாவது விடுமுறை தினங்கள் வருமா இருந்தால் அவர் முதல் நாளோ அல்லது அடுத்த நாளோ அந்த விடுமுறை தினத்துக்கு முன்னைய நாள்லயோ அல்லது விடுமுறை தினம் முடிஞ்ச அடுத்த நாள்லயோ இப்ப சனி ஞாயிறு தான் விடுமுறை தினம் என்று கருதினம் என்றால் ஒன்று வெள்ளி கடமையாற்றி இருந்தால் வெள்ளி வரைக்கும் கடமையாற்றிட்டு திங்கள்ல இருந்து சம்பளமற்ற லீவை பெற்றுக்கொள்றாருன்னா எங்களுக்கு தெரியும் சம்பளமற்ற லீவு தொடங்குறதுக்கு முன்னுக்கு விடுமுறை தினங்கள் வருது. சில நேரங்கள்ல ஒருவருடைய சம்பளமற்ற லீவு வெள்ளிக்கிழமையோட முடியுதுன்னால் எங்களுக்கு தெரியும் சம்பளமற்ற லீவுக்கு பின்னுக்கு விடுமுறை தினங்கள் வருது. அப்ப அடுத்த நாள் அவர் திங்கட்கிழமை கடமையாற்றி இருந்தார் அல்லது திங்கட்கிழமையிலிருந்து சம்பளமற்ற லீவு தொடங்குதென்றால் வெள்ளிக்கிழமை கடமையாற்றி இருந்தால் அவ்வாறு கடமையாற்றி இருப்பாராக இருந்தால் அவருக்கான அந்த சம்பளமற்ற லீவை கணிக்கைக்குள்ள அல்லது அரைச்சம்பள லீவை கணிக்கைக்குள்ள விடுமுறை தினங்களை கருத்தில் எடுத்துக்கொள்றது இல்லை. சரிதானே? அப்ப அது விளங்கினா சரி. மற்றபடி அதை சம்பளமற்ற லீவ்லையோ அரைச்சம்பள லீவ்லையோ சேர்க்க வேண்டிய தேவை இல்லை. ஆனா வெள்ளியில இருந்து அவருடைய சம்பளமற்ற லீவு தொடங்குமா இருந்தால் சனி ஞாயிறு எல்லாம் சேர்த்துதான் சம்பளமற்ற லீவுன்னு கருதப்பட வேணும். உங்களுக்கு தெரியும் சம்பளமற்ற லீவு, அரைச்சம்பள லீவு, வெளிநாட்டு லீவு, இந்த 3 வகையான லீவுகளுக்கும் சம்பளமற்ற லீவு, அரைச்சம்பள லீவு, வெளிநாட்டு லீவு, இந்த 3 வகையான லீவுகளுக்கும் விடுமுறை தினங்கள் இடையில வர்ற விடுமுறை தினங்களை உள்ளடக்கித்தான் மொத்தமாக எத்தனை நாள் சம்பளமற்ற லீவோ அல்லது அரைச்சம்பள லீவோ அல்லது வெளிநாட்டு லீவோ கணிக்கிறது. ஆக உள்நாட்டு லீவுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் கடமை நாட்களை பார்க்கிறோம். அதை விளங்கி கொண்டீங்கன்னா இந்த விடயம் சாதாரணமா விளங்குற விடயமா இருக்கும். மாதத்தின் இடையிலான ஒரு திகதியில சம்பள மாற்றம் ஏற்பட்டாலும் சில நேரம் எங்களுக்கு இன்கிரிமெண்ட் சம்பள ஏற்றம் கிடைக்கும் அல்லது பதவியர்வு அல்லது சம்பள மீளாய்வு ஏதாவது மாதத்தின் நடுவுல ஏற்பட்டாலும் அதே போலத்தான். அப்போ ஒரு வேதனை ஏற்றம் ஒன்று எங்களுக்கு 20ஆம் தேதி கிடைக்குது என்றால் எந்த மாதம் மட்டும் பார்க்கணும். அப்ப ஜூன் மாதம் 20ஆம் தேதி என்றால் ஜூன் மாதத்துல 30 நாள் இருக்குது. அப்ப 20ஆம் தேதியிலிருந்து அவருக்கு வேதனையேற்றம் கிடைக்குது என்றால் 20ல இருந்து 30 வரைக்கும் 11 நாளுக்கு தான் வேதனையேற்றம் கொடுக்க வேண்டும் அந்த மாதத்துக்கு. அப்ப நாங்கள் அந்த மாதத்துல இருக்கிற நாட்கள் எண்ணிக்கையால பிரிச்சு அவருக்கு கொடுக்க வேண்டிய நாட்கள் எண்ணிக்கையால பிரிக்க அந்த வீதாசாரத்துலதான் கொடுக்க வேண்டிய வேதனையேற்றத்தை பார்ப்போம். அதே மாதிரி சம்பள அளவு திட்டம் ஒன்று மாறேக்குள்ள இடநடுவுல மாறுமா இருந்தால் புதிய சம்பள அளவு திட்டத்தின்படி எத்தனை நாளுக்கு வேதனம் கொடுக்கணும், பழைய சம்பள அளவு திட்டத்தின்படி எத்தனை நாளுக்கு வேதனம் கொடுக்கணும் அந்த மாதத்துல உள்ள நாட்களுடைய வீதாசாரத்தின் அடிப்படையில் செய்யும். சரிதானே? சாதாரணமா விளங்கும். அதே நேரம் சம்பள கணிப்பொண்டு செய்யல, அதாவது சம்பளத்தை நாங்க கால்குலேட் பண்ணல சதத்தை எங்களுக்கு தெரியும் சதம் இருக்குது. சதத்தின் பின்னம் வந்தால் இப்போ 1,00,000 என்று சொல்லி நாங்கள் பேமெண்ட் செய்யறதில்ல தானே, 1.25% என்று சதத்தின் பின்னங்களை நாங்கள் கருத்துல கொள்றதில்லை. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கனால்
அரைச்சதத்துக்கு மேற்பட்டால் அடுத்த ஒரு சதமா பார்க்க வேணும். அப்ப நாங்கள் இதன்றைக்குள்ள இப்ப 5 ரூபா 5 ரூபா 11 7 8 என்று வருது என்றால் 17.8% தான் கருத வேணும். அப்ப அது அரைச்சதத்துக்கு மேற்பட்டு என்றால் அது 18% கருதலாம். 17.5 அல்லது 17.4 அது குறைஞ்ச ஏதாவது பின்னம் நாங்கள் அதை 17% கருத வேணும். அப்ப அரைச்சதத்துக்கு மேற்பட்டால் அடுத்த ஒரு சதமாக அடுத்த முழுத்தானத்துக்கு மட்டன் தட்ட வேணும். அதுவும் இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஞாபகத்துல வச்சிருங்க. சில நேரங்கள்ல சாதாரணமா கேட்கப்பட்டால் அவ்வளவு பெரிய ஒரு விடயங்கள் இல்லை, அதெல்லாம் சின்ன ஞாபகத்துல வச்சிருக்கலாம். சரிதானே. மெடிக்கல் லீவு என்று ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்கீங்க. மெடிக்கல் லீவ்ன்றது எங்களுக்கு மெடிக்கல் லீவ்ன்றதுக்கு நாங்கள் சம்பளத்தை கணிக்க வேண்டி வராது. அது சம்பளத்துடனான லீவா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் சம்பளமற்ற லீவா வந்தால் சம்பளமற்ற லீவ் அவருக்கு சம்பளம் கொடுக்குற இல்லைன்னு சொன்னால் இந்த சம்பளமற்ற லீவா இருந்தானே அவருடைய லீவ் எல்லாமே செட்டில்மெண்ட் முடிஞ்சு அதுக்கு பிறகு அவர் மெடிக்கல் லீவ் எடுத்தாலும் சம்பளமற்ற லீவு தானே வரும், அல்லது அரைச்சம்பள லீவு தானே வரும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் அப்ப எங்களுக்கு இது என்ன காரணத்துக்காக சம்பளமற்ற லீவு அல்லது அரைச்சம்பள லீவு பிரச்சனை இல்லை. எந்த காரணத்துக்காக வந்தாலும் சம்பளமற்ற லீவோ அரைச்சம்பள லீவோ வந்தால் அந்த மாதத்தினுடைய எத்தனை நாளோ அந்த எத்தனை நாளுக்குரிய அந்த சம்பளத்தையோ சம்பளத்தையோ கழிக்க வேணும்னு பாக்குறதுக்கு மாதத்துல விகிதாசாரம் தான். அது மெடிக்கல் லீவா இருந்தானே அல்லது எந்த வகையான லீவா இருந்தாலும். ரைட். அடுத்து நாங்க பார்ப்போம்னா முதல் நியமனத்துல. அப்ப முதல் நியமனத்துல எங்களுக்கு தெரியும் முதல் நியமனம் ஒன்று சாதாரணமா கிடைக்கல. பொதுவாக சம்பள அளவு திட்டத்தின தொடக்கத்துல ஒரு ஆள் வைக்கப்படுவார். அதுதான் பொதுவான விதி. ஆனால் சில விதி விலக்குகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு பதவியில கடமையாற்றிட்டு இன்னொரு பதவிக்கு ஒருவர் போவாராக இருந்தால் சில நேரங்கள்ல தாபனம் படைப்பாளர் நாயகத்தினுடைய அனுமதியோட அவருக்கு வேதனையேற்றங்கள் சிலதை அனுமதிக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்குது. அது இதுல நாங்க பின்னாடி பார்ப்போம். அதை நாங்கள் சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னால் வேதனையேற்ற அனுகூலம். சரிதானே. அப்ப வேதனையேற்ற அனுகூலம் ஒருவருக்கு வழங்கப்படுற சந்தர்ப்பத்துல சில நேரங்கள்ல தொடக்க சம்பளத்தை விட, அதாவது அவர் புதிதாக பொறுப்பேற்கிற கடமை பதவியினுடைய தொடக்க சம்பளத்தை விட கூடிய படிநிலையில வைக்கிறதுக்கு அனுமதிக்கப்படலாம். அது விசேட சூழ்நிலைகள், எவ்வாறான சூழ்நிலைகள்ன்றதை நாங்க பார்ப்போம். ஆனால் பொதுவாக ஆரம்ப படிநிலையில தான் வைக்கப்படுவார். மற்றும்படி வேற எந்த விதமான வகையிலையும் ஆரம்ப படிநிலையை கூட்டி வைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றுதான் இதுல வலியுறுத்தப்படுது. அப்ப இதுல தொடக்கத்துல பொதுவாக ஆரம்ப நிலையில வைக்கப்படுவார். ஆனால் சில சந்தர்ப்பங்கள் இருக்குது அவருக்கு நாங்கள் சம்பள படிநிலைகளை அதிகரித்து வழங்குறதுக்கு. அப்ப அதை நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். அப்ப பொதுவா நாங்க பார்த்தோம்னா இதுல இருக்கிற விடயங்கள் சும்மா வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. பெரிதாக அவ்வளவு முக்கியத்துவமானது இல்லை. மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா வேதன அளவு திட்டம். நீங்க பார்த்திருப்பீங்க வேதன அளவு திட்டம் என்றது வேதன அளவு திட்டம் மாறுறது. இப்ப சில நேரங்கள்ல சம்பள அதிகரிப்பு எங்களுக்கு கடைசியா இப்ப காலத்துக்கு காலம் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுறது. எனவே அதுக்காக புதிய புதிய வேதன அளவு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுறது. கடைசியா நீங்கள் இப்ப தரம் 2ல இருக்கிறீங்கன்றபடியா நீங்க கடைசியாக 2016ஆம் ஆண்டு தான் வேதன அளவு திட்டங்களை மீளாய்வு செய்வது. அப்ப அந்த நேரம் புதிய வேதன அளவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த வேதன அளவு திட்டத்துக்கு பழைய வேதன அளவு திட்டத்திலிருந்து மாறேக்கில்ல எவ்வாறு அதை மாற்றப்பட வேணும் என்றதுதான் இதுல சொல்லப்படுது. சாதாரணமாக ஒருவருக்கு புதிய வேதன அளவு திட்டம் இப்ப கலந்துரையாடப்படுது அல்லது வாக்குறுதி அளிக்கப்படுது என்றால் அடுத்த வருடம் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் சொல்லி. அப்ப சம்பள அதிகரிப்புன்றது சில நேரம் படிகளாகவோ அவ்வாறு இப்ப எங்களுக்கு வாழ்க்கை செலவு படி தான் இந்த வருடம் 10,000 அதிகரிச்சு. எனவே சில நேரங்கள்ல வினாவுல எங்களுக்கெல்லாம் இப்ப வாழ்க்கை ஒரு பரீட்சையில கேட்டிருந்தது வாழ்க்கை செலவு படி தற்போது அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு வழங்கப்படும். அதுக்கே கன பேருக்கு விட தெரியாது. அதுதான் நம்ம அதான் சம்பளம் அடிக்கிறோம். ஆனா எவ்வளவு வாழ்க்கை செலவு படியா கிடைக்குது, எவ்வளவு விசேடபடியா கிடைக்குது, எவ்வளவு சம்பளமா கிடைக்குது என்ற தொடர்பாக கவனம் செலுத்துறது இல்லை. அப்ப உண்மையா இப்ப அப்படியான ஒரு வினா கேட்டால் எங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. அது நடைமுறையில் அப்ப ஈகோட்ல இருக்காது. என்னென்றால் அது சுற்றுலாத்தின் மூலம் இப்ப வாழ்க்கை செலவு படி வழங்கப்படுது. அப்ப இப்ப அதிகரிக்கப்பட்ட 10,000 ரூபாயும் சேர்த்து நாங்க பார்த்தோம்னா 17,800 ரூபாய் இப்ப வாழ்க்கை செலவு படி இருக்குது. அப்ப அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அது ஒரு வினாவா வந்தால் 1 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ எடுத்துக்கொள்றதுக்கான சந்தர்ப்பம். அது சாதாரணமாக எங்களுக்கு வழங்கப்படுற கொடுப்பன உத்தரவாக எங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். அப்ப அவ்வாறு வழங்கப்பட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் சம்பள அளவு திட்டமே மீளாய்வு செய்யப்பட்டால் சரிதானே. அப்படியான சந்தர்ப்பத்துல ஒருவர் முன்னைய புதிய சம்பள அளவு திட்டத்துக்கு எவ்வாறு உள்வாங்கப்படுவார் என்றதான் இதுல சொல்லியிருக்கு. பொதுவாக சம்பள அளவு திட்டம் மீளாய்வு செய்யல 2 முறைகள்ல செய்யப்படுறது. ஒன்று நாங்க சொல்லுவோம் படிநிலை அடிப்படையில சம்பள மீளாய்வு.
படிநிலை அடிப்படையில சம்பள மீளாய்வு என்றால் இப்ப ஏற்கனவே நீங்கள் உங்களோட சம்பள அளவு திட்டத்தின் சரிதானே MN4ல இப்ப எத்தனையாவது படிநிலையில சம்பளம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் ஒருவர், சரிதானே. அப்ப இப்ப ஒரு 15வது படிநிலையில சம்பளம் எடுத்துக்கொண்டு இருக்காருண்டா. 15வது படிநிலை என்று சொல்லப்படுறது உங்களுக்கு தெரியும். முதலாவது படிநிலைன்றது தொடக்க சம்பளம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் வேதனையேற்றம் கிடைக்கும். அப்ப வேதனையேற்றம் கிடைக்க கிடைக்க ஒரு வேதனையேற்றம் கிடைச்சதுன்னா 2வது படிநிலைன்னு சொல்றது. 2 வேதனையேற்றம் கிடைச்சதுன்னா 3வது படிநிலையில சம்பளம் எடுக்கிறாரு. முதலாவது படிநிலை தொடக்கம் என்றபடியா ஒரு வேதனையேற்றத்தோட கொடுக்கப்படுற சம்பளம் 2வது படிநிலை. அப்ப 10 வேதனையேற்றம் கிடைச்சிருக்குமா இருந்தா 11வது படிநிலையில அவர் சம்பளம் எடுக்கலாம். அப்ப நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் அவர் எடுக்கிற சம்பளம் பழைய சம்பள திட்டத்துல எத்தனையாவது படிநிலையில இருக்குது. அப்ப 12வது படிநிலையில அவர் இப்ப சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். புதிய சம்பள அளவு திட்டம் மாற்றேக்குள்ள நாங்கள் அந்த புதிய சம்பள அளவு திட்டத்திலையும் 12வது படிநிலையில கொண்டு வைப்போம். வேற ஒன்றுமே பார்க்க மாட்டோம். அது படிநிலை அடிப்படையில சம்பள மீளாய்வை செய்யறது, சரிதானே. அது விசேடமாக கட்டளையிடப்பட்டால் அப்படி செய்யப்படுறோம். எங்களுக்கு அரசு சேவையில பெரும்பாலும் ஒவ்வொரு சம்பள மீளாய்வு கடிதங்கள்லையும் சுற்றுருவங்கள்லையும் எங்களுக்கு படிநிலை அடிப்படையில செய்ய சொல்லித்தான் வரும். சரியா. மிக நீண்ட காலத்துல ஒரே ஒரு முறைதான் 6/2006/4 என்ற ஒரு சுற்றுருவத்துல தான் சம்பள மீளாய்வை இந்த விதத்துல இப்ப நாங்கள் பார்க்க போற விதத்துல செய்ய சொல்லியிருந்தது. அதையும் பிறகு படிநிலைக்கு 28/2010 சுற்றத்தின் மூலம் படிநிலைக்கு மாற்றியாச்சு. அப்ப எப்பயுமே எங்களுக்கு அனுபவத்துல தெரியும் படிநிலை அடிப்படையில சம்பள மீளாய்வு செய்யப்படுறது. அது விசேடமாக தீர்மானிக்கப்பட்டு கட்டளையிடப்படுறவரையா படிநிலை அடிப்படையில செய்யப்படுறது. படிநிலை அடிப்படைன்னா உங்களுக்கு என்னன்னு விளங்கும். அப்ப ஒருவர் இப்ப தன்னுடைய சம்பள அளவு திட்டத்துல எத்தனையாவது படியில சம்பளம் எடுத்துக் கொண்டிருக்கிறாரோ புதிய சம்பள அளவு திட்டம் ஒன்று அவருக்காக அறிமுகப்படுத்தப்பட்டால் அந்த சம்பள அளவு திட்டத்திலேயும் அத்தனையாவது படிநிலையில என்ன சம்பளம் குறிக்கப்பட்டிருக்கோ அந்த சம்பளத்தை பிறகு கொடுக்கும். இது படிநிலை அடிப்படை. ஆனால் பரீட்சைகளுக்கு அது வாரதில்லை. ஏனென்றால் அது ஒரு விசேட கட்டளை தானே. அப்ப அது வாரதில்லை. பரீட்சையில கேட்கப்படுறது இதுல சொல்லப்பட்ட விடயம்தான். அப்ப ஒரு சம்பள மீளாய்வு சம்பள அளவு திட்ட மீளாய்வு ஒன்றை நாங்கள் செய்யல அனுமதிக்கிற அதிகாரிகளோட விசேட அறிவுறுத்தல்கள் இல்லாத சந்தர்ப்பத்துல. அப்ப விசேட அறிவுறுத்தல்கள் என்றதான் இந்த படிநிலை அடிப்படையில செய்யுங்க அல்லது இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு ஏதாவது விசேடமா சொன்னா அதன்படிதான் நாங்க செய்யணும். ஆனால் ஒன்றுமே சொல்லாட்டி விசேட அறிவுறுத்தல்கள் இல்லாத சந்தர்ப்பத்துல சம்பள அளவு திட்ட மீளாய்வு ஒன்று எவ்வாறு செய்யப்பட வேணும் இதைத்தான் புரிஞ்சு கொள்றதுக்கான சில நேரங்கள்ல வினா பெறும். இதேதான் அப்படியே வினாவா வந்திருக்கு பல பரீட்சைகள்ல. அப்ப எப்படி நாங்கள் சம்பள மீளாய்வு செய்யணும் என்றால் எப்பயுமே சம்பள மீளாய்வு செய்யறது அவர் கடைசியாக பெற்றுக்கொண்டிருந்த வேதனத்துக்கு. அப்ப கடைசியா எவ்வளவு சம்பளம் எடுத்தாருன்னு பார்க்க வேணும். படிநிலை அடிப்படையில செய்யறதான் அந்த சம்பளம் எத்தனையாவது படிநிலைன்னு பார்த்து புதிய சம்பளத்துல படிநிலை அது விளங்கிட்டு உங்களுக்கு. அப்ப அது எங்களுக்கு பெரிய அளவுல பரீட்சை நோக்கத்துக்கு தேவையும் இல்லை. எங்களுக்கு தேவை என்னென்றால் இந்த தாவண விதிக்கோவையில சொல்லப்பட்ட இந்த முறையின் படி நாங்கள் சம்பள மீளாய்வு செய்யறதா இருந்தால் அவர் அந்த சம்பள மீளாய்வு நடைமுறைக்கு வார தினத்துக்கு முன்னைய தினத்துல என்ன சம்பளத்தை எடுத்துக்கொண்டிருந்தாருன்னு பாக்குறோம். அப்ப இன்றைக்கு சம்பள மீளாய்வு இன்றையில இருந்து நடைமுறைக்கு வருதுன்னா நேற்று என்ன சம்பளம் எடுத்தோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சம்பள மீளாய்வு நடைமுறைக்கு வருதா இருந்தால் முதல் வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அவர் எடுத்த சம்பளம் எவ்வளவு இதைத்தான் பாக்குறது, சரிதானே. அப்ப அந்த சம்பளத்தை அடிப்படையாக கொண்டுதான் சம்பள மீளாய்வு ஒன்று செய்யப்படுறது. அப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா சம்பள மீளாய்வு செய்யல எங்களுக்கு 3 விதத்துலதான் ஒருவருடைய சம்பளம் அமைய முடியும். அவர் கடைசியா பெற்ற சம்பளம் புதிய சம்பளத்துல இருக்கிற படிநிலைகள் ஒவ்வொன்றையும் போட்டிருக்கு தானே. இப்ப படிநிலை என்று சொல்லப்படுறது சாதாரணமா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப 10,000 ரூபாய் தொடக்க சம்பளம் என்றால் 100 ரூபாய் வேதனையேற்றம் என்றால் முதலாவது படிநிலை 10,000, 2வது படிநிலை 10,100 ரூபாய் ஒரு இன்கிரிமெண்ட் கிடைச்சா 2வது படிநிலை 10,100 ரூபாய், 3வது படிநிலை 10,200 ரூபாய், 4வது 10,300 ரூபாய், 10,400, 10,500 வந்து போறது அந்த சம்பள படிநிலை. அப்ப நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவர் கடைசியா எடுத்த சம்பளம் இந்த படிநிலைகள்ல ஏதாவது 2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால் சரிதானே. 10,000, 10,100, 10,200, 10,300 என்றுதான் படிநிலைகள் இருக்குது. ஆனா அவர் கடைசியா எடுத்துக்கொண்டிருக்கிற சம்பளம் 10,275 ரூபா. 10,275 என்றது புதிய சம்பள அளவு திட்டத்துல இந்த படிநிலையிலையும் இல்லை. ஆனா எங்க இருக்குன்னு பார்த்தோம் என்றால் அப்ப அந்த சம்பள படிநிலையில 10,200 ரூபாய் இருக்குது, 10,300 ரூபாய் இருக்குது. எனவே 10,275 ரூபான்றது 10,200 ரூபாய் என்ற ஒரு படிநிலைக்கும் 10,300 ரூபாய் என்ற ஒரு படிநிலைக்கும் இடையில வரும். அப்படி சம்பள படிநிலைகளுக்கு இடையில ஒருவருடைய சம்பளம் வரலாம்.
அப்ப சம்பள படிநிலைக்கு இடையில வாரது என்னன்னு விளங்கிக் கொள்ளுங்க. சில நேரங்கள் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற சம்பள படிநிலை ஒன்றுக்கு ஒத்ததா இருக்கலாம். அதாவது புதிய சம்பள அளவு திட்டத்துல 10,000, 10,100, 10,200, 10,300, 10,400 என்று இருக்கக்குள்ள அவர் கடைசியா எடுத்த சம்பளம் 10,300 இருக்கலாம். அப்ப 10,300 புதிய சம்பள அளவு திட்டத்தில் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்கும். அப்ப இருந்தால் அது படிநிலை ஒன்றுக்கு சமனா இருக்கலாம், ஒத்ததா இருக்கலாம். அப்ப ஒன்றில் அவர் எடுத்துக்கொண்டிருந்த சம்பளம் 2 படிநிலைகளுக்கு இடைப்பட்டதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு படிநிலைக்கு சமனா இருக்கலாம். அல்லது இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது. இப்ப பெருமளவுல சம்பளம் அதிகரிக்க அல்லது பழைய பதவியில தொடக்கத்துல சம்பளம் பெற்றுக்கொண்டிருந்தா இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்தின் தொடக்கத்தை விடவே குறைவா இருக்கலாம். அப்ப இந்த 3 சந்தர்ப்பம் தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் புதிதாக ஒரு சம்பள அளவு திட்டத்துக்கு ஒருவருடைய சம்பளத்தை மாற்ற வேண்டும் என்றால் அவர் பெற்ற சம்பளம் இந்த 3 பகுதியிலே ஏதாவது ஒன்றுக்குள்ளதான் பெறும். ஒன்றில் 2 படிநிலைகளுக்கு இடையில வரலாம், அல்லது ஏதாவது ஒரு படிநிலை ஒன்றுக்கு சமனா வரலாம், அல்லது தொடக்கத்தை விட குறைவாக இருக்கலாம். அப்ப இந்த 3 சந்தர்ப்பத்திலையும் எப்படி சம்பளத்தை மாத்துறது என்றது சிம்பிளா விளங்கி கொண்டது. பரீட்சைக்கு அப்படியேதான் வருது. 2 படிநிலைகளை சம்பள மீளாய் ஒன்றின் பொழுது 2 படிநிலைகளுக்கு இடையிலே சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருந்த ஒருவர் புதிய சம்பள அளவு திட்டத்தில் வைக்க வேண்டிய படிநிலை எது? சரிதானே? அப்ப படிநிலைகளுக்கு இடையில சம்பளம் பெருமா இருந்தால் அடுத்த உயர் படிநிலையில வைக்கணும். அப்ப 10,200க்கும் 10,000 நான் சொன்ன உதாரணத்தை பார்த்துக்கணும். நான் சொன்னா தேவையா குறிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருங்க, விளங்கும். இல்லாட்டி நான் சொல்ற இலக்கங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது, சில நேரம் குழப்பமா இருக்கலாம். அப்ப 10,200க்கும் 10,300க்கும் இடையில தான் 10,275 ஒருவர் சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்காரா இருந்தால் 2 படிநிலைக்கு இடையில வருது. எனவே அவரை வைக்க வேண்டியது 10,300ல, அதாவது உயர்ந்த படிநிலையில வைக்கணும். சரிதான். அப்ப 2 படிநிலைகளுக்கு இடையில ஒருவர் சம்பளம் எடுத்துக்கொண்டிருந்தால் உயர்ந்த படிநிலையில வைக்கணும். என்ற சம்பளத்தை குறைக்க கூடாது தானே, அது அலுவலருக்கு பாதகமா அமையும் தானே. ஆனபடியால் அவருக்கு சம்பளம் அதிகரிக்க வேணும். சரிதானே. அப்ப எப்பயுமே சம்பள மீளாய்வு செய்தால் ஒரு சிறிய அதிகரிப்பு என்றாலும் அவருக்கு வரும். அதுக்கேற்ற மாதிரி விளங்கி கொண்டார். சிறிய ஒரு அதிகரிப்பு வந்தால் சரி. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒன்று கொண்டு குழம்பாம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப எங்களுக்கு தெரியும் படிநிலைக்கு இடையில வந்தால் எங்க வச்சா அவருக்கு அதிகரிப்பு வரும், கொஞ்சம் மேல் படிநிலையில வச்சா தான் அதிகரிப்பு வரும். எனவே உயர்ந்த படிநிலையில வைக்கப்பட வேணும். ஒரு படிநிலை ஒன்றுக்கு சமனா இருக்குமா இருந்தால், அதாவது 10,300 தான் அவர் சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் 10,300 என்ற சம்பளம் புதிய சம்பள அளவு திட்டத்துல இருக்குது, படிநிலையில இருக்குது. எனவே படிநிலை ஒன்றுக்கு சமனா வந்தால் உண்மையிலேயே அதே சம்பளத்தை அவருக்கு கொடுக்கலாம், ஆனால் ஒரு சிறிய அதிகரிப்பு என்றாலும் பெறணும்ன்றதை மனதில் வச்சிருங்கன்னு சொன்னேன். எனவே 10,300 எடுக்கிறவருக்கு இப்ப புதுசுலையும் 10,300 கொடுத்தா இந்த விதமான அதிகரிப்பும் வராது. எனவே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அப்ப அவர் அடுத்த உயர் படிநிலையில வைக்கப்பட வேணும். ஏண்டா 10,300 இப்ப எடுத்துக்கொண்டிருக்கிறவர் புதிய சம்பள அளவு திட்டத்திலேயும் 10,300 இருக்குது, ஆனால் அவரை கொண்டே 10,400 தான் வைக்க வேணும். அப்ப படிநிலை ஒன்றுக்கு ஒத்ததா இருந்தால் அது தொடக்க படிநிலையா இருக்கலாம், அல்லது ஏதேனும் இடையில வர்ற படிநிலை ஒன்றுக்கு ஒத்ததா இருந்தால் சரிதானே அடுத்த உயர் படிநிலையில வைக்க வேணும். ஆரம்ப சம்பளத்திலையும் குறைவா இருந்தால் சரிதானே, ஆரம்ப சம்பளத்தோட குறைவு இப்ப 10,000 தானே தொடக்க சம்பளம் பார்த்தனாங்க. அப்ப அவர் 8,200 தான் இப்ப சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்ப அவர் எப்படியோ கொண்டு வந்து அந்த புதிய சம்பள அளவு திட்டத்துக்கு வரைக்கும் எப்படியும் குறைஞ்ச தொடக்கத்துக்கு தானே வரும். அப்ப 8,200 சம்பளம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் 10,000 ரூபாயெல்லாம் வைக்கும். அப்ப ஆரம்ப சம்பளத்தை விட குறைவா சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் நாங்கள் அது எவ்வளவு குறைவுன்றதை பார்க்க தேவையில்லை, தொடக்கத்துல தான் கொண்டு வந்து வைப்போம். 9,990 சம்பளம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் ஒருவர் 10,000 வைப்போம். சில அதிகாரி கொண்டு வருது தானே. ஆனா 10,000 எடுத்துக்கொண்டு இருந்தாருண்டா இப்ப எங்களுக்கு தெரியும் படிநிலை ஒன்றுக்கு சமனா வந்துச்சு. அப்ப 10,100 வைப்போம். அப்ப இப்ப ஒட்டுமொத்தத்துல இவ்வளவும் உங்களுக்கு விளங்கி இருக்க வேணும் என்றால் ஒன்றுல தெளிவு இருக்க வேணும். இந்த 10,000, 10,100, 10,200, 10,300 இது விளங்காட்டி கடைசி வரைக்கும் நான் சொன்ன விளங்கியிருக்கு. ரைட் தானே. அப்ப அது 10,000 தொடக்க சம்பளம், வேதனையற்றங்களோடு தான் அடுத்தடுத்த படிநிலை வருது. அப்ப 100 ரூபாய் வேதனையற்றம் என்று கருதினால் உதாரணத்தின்படி 10,000, அடுத்த வேதனையற்றத்தை வழங்கினா 10,100 இரண்டாவது படிநிலை, 10,300 மூன்றாவது படிநிலை, அப்படி போய்கொண்டு சரிதானே. அப்ப இவ்வளவு தான் விஷயம். அப்ப 1-2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால் அடுத்த உயர் படிநிலை,
படிநிலை ஒன்றுக்கு ஒத்ததா இருந்தால் அடுத்த உயர் படிநிலை, தொடக்கத்தை விட குறைவென்றால் தொடக்கம். அப்ப எப்படியும் பார்த்தாலும் இந்த மூன்று வகையில தான் பெறலாம். இந்த மூன்று வகையில இந்த வகையில அவர் சம்பளம் எடுத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு சிறிய அதிகரிப்பு என்றாலும் பெறும். அப்போ ஒரு சிறிய அதிகரிப்பு வரக்கூடிய மாதிரி நாங்கள் அவரை பிளேஸ் பண்ண மாட்டோம். சரி, அதை விட கூடின அதிகரிப்பு பெற வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? அப்ப சின்ன அதிகரிப்பு என்றாலும் பாரத்துக்கு இங்க வைக்கணுமா வச்சு விட்டோம். சரி, அதை ஞாபகம் வச்சிருந்தோம்னா மாற மாட்டேங்குது. அப்ப நான் நினைக்கிறேன் இது விளங்கி இருக்கும். சரிதானே? இதுதான் அந்த விஷயம். அப்ப நான் இதை இப்படி சொல்லிக்கல உங்களுக்கு இதா இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு கடைசியா ஒரு ஒரு பிடிஎஃப் இதொன்று அனுப்பினேன். சரிதானே? அப்ப இப்ப கடைசியா அனுப்பினபடியா ஒரு என்னென்ன ஓபன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுல பாருங்க, MN2க்குரிய சம்பள அளவு திட்டம். அப்ப சம்பள அளவு திட்டம்ன்றது மேல போட்டிருக்குது. அப்ப சம்பள அளவு திட்டம்ன்றது ஒரு தொடக்கத்தை கொண்டிருக்கும். வேதனையேற்றங்கள் எவ்வளவு வரும். இப்ப 10 தர 300 இருந்தால் 300 ரூபாய் படி 10 வேதனையேற்றம். அதுக்கு பிறகு 10 தர 320 ரூபான்னு இருந்தால் 320 ரூபாய் படி 10 வேதனையேற்றம் என்றதான் அதன் கருத்து. அப்படி எல்லா வேதனையேற்றத்தையும் ஒருவர் பெற்றா உச்சமாக எவ்வளவு எடுப்பார் என்றது இருக்கு. அதான் சம்பள அளவு திட்டம், அது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் படிநிலைகள் எல்லாம் போட்டிருக்குது. அதை நீங்கள் ஒருக்கா பாத்தீங்கன்னா சரி, ரைட்டா? பாத்தீங்கன்னா மேலதிகமா விளங்கும். அதே மாதிரி அதுல புரிய உதாரணம் நான் போட்டிருக்கேன் சீட்ல. ஒருவர் முன்னர் பெற்றுக் கொண்டிருக்கிற சம்பளம் எவ்வளவு என்றால், சரிதானே? அப்ப படிநிலைக்கு இடையில இருந்தால் அப்ப அவர் இப்ப புதுசா இவ்வளவு சம்பளத்தை எடுப்பார். அப்ப அதை ஈஸியா நீங்க பாத்தீங்கன்னா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று ஏற்கனவே பார்த்திருந்தா சரி, பார்த்து விளங்கி இருந்தா இப்ப விளங்கிடும், அல்லது பார்த்து விளங்கலைன்னா அல்லது பார்க்கலைன்னா பார்க்க முடியும், இருக்கா பார்த்துக்கொள்ளும். அப்ப அடுத்த பாருங்க என்றால், வேதன அளவு திட்ட மீளாய்வு ஒன்று செய்யல, எதிர்கால வேதனையேற்ற திகதி மீளாய்வு செயல் வலுவற்படும் திகதி. இது இன்னொரு முக்கியமான விஷயம். சரிதானே? எப்ப சம்பள மீளாய்வு செய்யப்படுதோ அண்டைய தினமா அவற்றை இன்கிரிமெண்ட் டேட் மாறிடும் என்றுதான் நீ சொல்லி. ரெண்டால் அதன் தமிழ் என்னென்றால், ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சம்பளம் மாறினால் இனி அவருக்கு இனி எதிர்காலத்துல ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் சம்பளம் வேதனையேற்றமா இருக்க வேணும் என்றுதான் தாவண விதிக்கோ சொல்லு. எனவே பரீட்சையில ஒரு வினா வந்தால், சம்பள மீளாய்வு ஒன்று நடைமுறைக்கு வந்தால் எதிர்கால மீளாய்வு வேதனையேற்ற திகதியாக அமைவது எது என்றால், சம்பள மீளாய்வு எப்ப நடைமுறைக்கு வந்தோ அந்த திகதி சம்பள மீளாய்வு நடைமுறைக்கு வந்த திகதி. ஆனால் சாதாரணமா பார்ப்பீங்க, நீங்க 2006ல உங்களுக்கு சம்பளம் மாறினா கூட அப்படின்னா எல்லாருக்குமே 2006ல ஜனவரி 1ஆம் தேதி வேதனை ஏற்ற திகதியா மாறி இருக்க வேணும். இப்ப எல்லாருக்குமே வேதனை ஏற்ற திகதி ஜனவரி 1 இருக்க வேணும். ஆனால் அப்படி இல்லை. அது ஏன் என்று சொல்லி சொன்னால், அந்த சுற்று நிறுவத்துல நீங்க 2006 2016 சுற்று நிறுவத்தை பாத்தீங்கன்னா சம்பளம் மேல ஆய்வு செய்வது, அதுல சொல்லப்பட்டிருக்குது வேதனை ஏற்ற திகதியில மாற்றம் ஏற்படாது. அப்ப அவ்வாறு கட்டளையிடப்பட்டபடியே தான் வேதனையேற்றம் மாறல. நீங்க பாத்தீங்கன்னா காலங்காலமா செய்யற எல்லா சம்பள மீளாய்வுகளையும் அந்த வசனம் சொல்லப்படும். எனவேதான் நாங்கள் சம்பள மீளாய்வு செய்த அலுவலருக்கு கடிதம் கொடுக்கலே அடிக்கிறோம், சம்பள தேதி மாற்றம் இல்லை தானே. அப்படி ஒரு நிபந்தனை சொல்லப்படுறபடியா மாறலைய சில நேரங்கள்ல சுற்றுலத்துல அந்த சொற்பதம் இல்லை என்றால் வேதனையேற்ற திகதியா மாறிடும் சம்பள மீளாய்வு நடைமுறைக்கு வந்த திகதி. எனவே சம்பள மீளாய்வு ஒன்று செய்யப்பட்டால் எதிர்கால வேதனையேற்ற திகதி எதென்று கேட்டால் அதுக்குரிய விட சம்பள மீளாய்வு நடைமுறைக்கு வந்த திகதி மாறாது என்று நாங்க விட சொல்லக்கூடாது. சரிதானே? அதை விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம மாறாம இருக்குது, அதுக்கு காரணமும் நான் சொல்லி ரைட்டான. அப்ப இது தாவண விதி கோவில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் எல்லாருமே அதுல மாற்றம் இல்லை என்றபடியே தான் மல்டிபிள் சாய்ஸா இருந்தா தெரிவு செய்யறதா இருக்கும், அல்லது எழுதுறதா இருக்கும். ஆனால் அது மார்க்ஸை கொண்டு வராது. சில நேரங்கள்ல புதிய சம்பள அளவு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தல யாராவது ஒரு அலுவலருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்றார். எங்களுக்கு தெரியும் சம்பள அளவு திட்டம் சம்பளம் தொடர்பாக தீர்மானிக்கிற அதிகாரம் முன்னைக்கு நாங்க பார்த்துட்டோம் தாவண பணிப்பாளர் தான் இருக்குது. எனவே தாவண பணிப்பாளர் நாயகத்துக்கு தான் சமர்ப்பிச்சு அவருடைய ஆலோசனையின்படி தான் நாங்கள் அதை செய்து கொள்ள முடியும். அப்ப பொதுவாக நாங்கள் இங்க சம்பள மீளாய்வுல பார்க்கிறோம் என்றால் இறுதியாக பெற்ற சம்பளத்தை அடிப்படையாக கொண்டுதான் மாற்றோம். அப்ப இறுதியாக பெற்ற சம்பளம் என்று சொல்லப்படுறது சம்பள மீளாய்வுக்கு நடைமுறைக்கு வந்த திகதிக்கு உடன் முந்தின தினத்துல அவர் பெற்றுக்கொண்டிருந்த சம்பளம். மற்றபடி நாங்கள் எப்ப மீளாய்வு செய்யறோமோ அந்த சம்பளம் அல்ல. உதாரணத்துக்கு அரசாங்கம் இப்ப ஒரு சுற்றுலா வெளிவருதுன்னு வைங்களேன், இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சம்பள மீளாய்வு, அதாவது கடந்த தினம் ஒன்றுல அப்ப என்ன நடக்கும் என்றால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தான் இப்ப உங்கள் எல்லாருக்கும் சம்பள மீளாய்வு செய்ய வேண்டி இருக்கு. அப்ப இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இப்ப நாங்கள் நினைக்கிறோம் மே மாதம் இருக்கு. அப்ப அந்த இப்ப நீங்க சில நேரம் இங்கிருமன் எடுத்து நீங்க எடுக்கிற சம்பளம் எல்லாம் வேறையா இருக்கும்.
ஆனால் இப்ப சம்பள மீளாய்வுக்கான அறிவித்தல் வரைக்குள்ள கட்டளையிடப்படலும் எப்ப இருந்து சம்பள மீளாய்வு வருதோ அந்த நேரத்துக்கு முதல் நாள்ல நீங்க எடுத்த சம்பளத்தை வச்சுக்கொண்டுதான் மீளாய்வு செய்யும். இப்ப எடுக்கிற சம்பளத்தை வச்சுக்கொண்டு இல்லை. அதுதான் இதுல சொல்லப்படும். இறுதியாக பெற்ற சம்பளம் என்பது சம்பள மீளாய்வு நடைமுறைக்கு வருவதற்கு உடன் முந்தைய தேதியில பெற்ற சம்பளத்தை குறிக்குமே அல்லாமல் மீளாய்வு நாங்கள் எப்ப செய்யறோமோ அது 6 மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம், சில நேரம் 2 வருஷத்துக்கு முதல் செய்யலாம், சில நேரங்கள்ல சில பகுதியினருக்கு அதிகத்திலிருந்தே சம்பள மீளாய்வு சரியஸ் எல்லாம் கொடுக்க எல்லாம் இருக்கலாம். அது எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் செய்யலாம். ஆனா செய்யக்குள்ள அவர் எடுத்த சம்பளத்தை பாக்குறது இல்லை. எப்ப இருந்து நாங்க செய்யறோமோ அந்த தேதிக்கு முதல் நாள் அவர் எவ்வளவு சம்பளம் படுத்துவார் அதை வச்சுக்கொண்டுதான் மீளாய்வு செய்யப்பட வரும். சரிதானே? அடுத்தது நாங்க பார்க்கணும் பதவி உயர்வு சம்பளம். சரிதானே? பதவி உயர்வின் போதான சம்பளம். அப்ப உண்ட வடிவா வச்சிருங்க. சம்பளம் மீளாய்வு கொண்டு நடைமுறைக்கு வரைக்குள்ள சம்பளத்தை மாத்துறது இப்ப நாங்க பார்த்த மாதிரி. பதவி உயர்வு கொண்டு ஒருவருக்கு கிடைக்கல அப்பையும் புதிய சம்பள அளவு திட்டத்துக்கு தான் அவரை மாத்த போறோம். ஏண்டா புதிய பதவியின் சம்பள அளவு திட்டத்துக்கு தானே மாத்த போறோம். இப்ப நீங்கள் இலங்கை நிர்வாக சேவைக்கு சித்தி அடைஞ்சு அந்த பதவிக்கு போயிட்டீங்க. இனி இலங்கை நிர்வாக சேவைக்குரிய SL1 சம்பள அளவு திட்டத்துல உங்களுக்கு சம்பளத்தை தர வேணும். ஆனால் அது பதவி உயர்வு. சரிதானே? ஆனால் புதிய சம்பளம் ஒன்றுதான் வருது. அப்ப சம்பள அளவு திட்டங்களை நாங்க மீளாய்வு செய்ய வேண்டியது 2 சந்தர்ப்பத்திலேயே இருக்கும். ஒன்று ஒரு பதவிக்குரிய சம்பள அளவு திட்டம் மாற்றம் அடையவில்லை. 2வது அவர் பதவி உயர்வு ஒன்றை பெற்றுக்கொள்ள இல்லை. ரைட் தானே? அப்ப இந்த 2 சந்தர்ப்பத்துல நாங்கள் சம்பள மாற்றத்தை செய்யறது சம்பந்தமா பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப எனவே ஏற்கனவே நாங்க பார்த்த விடயத்தை அவ்வாறே விளங்கி கொண்டு கிரகிச்சு கொண்டு அதை தெளிவுபட்டு கொண்டு அப்புறம் இங்க வந்தீங்கன்னா குழப்பம் இல்லை. இப்பயும் நான் சொல்ற படிக்கிற முறை அதுதான். ஏன்னா அதையும் அறகுறையா பார்த்துட்டு அப்புறம் இதுலயும் வந்து பார்த்தா இதுல கொஞ்சம் மாற்றங்கள் சொல்லப்படும். பிறகு 2யுமே நாங்கள் சமானா எல்லாத்தையும் கலந்து கிரகிச்சு வச்சோம்னால் எக்ஸாமுக்கு மாறி எழுதுவோம். அதை கேட்டால் இதை எழுத வேண்டி வரும், இதை கேட்டால் அதை எழுத வேண்டி வரும். இது இருக்குன்றது ஞாபகம் போயிடும். ஆனபடியால் இப்ப சம்பள மீளாய்வு ஒன்று நடைபெறக்குள்ள எப்படி சம்பள மீளாய்வு செய்யறோம்னு உங்களுக்கு தெரியும். 2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால் உயர்ந்த படிநிலையில வைக்கிறோம். ஒரு படிநிலைக்கு சமனா வந்தால் அடுத்த உயர்ந்த படிநிலையில வைக்கிறோம். தொடக்கத்தை விட குறைவா இருந்தா தொடக்கத்துல வைக்கிறோம். இதுல புரிஞ்சு கொள்றதுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. ஆனால் எப்ப அது புரியாம போகும் என்று சொன்னால் பதவி உயர்வை பார்த்த பிறகு. ஏனென்றால் பதவி உயர்வுக்கு நாங்க வேற மாதிரி பார்த்தோன்னே பிறகு அங்கே என்ன பார்த்த நாங்கள் இங்க என்னன்றது 2யுமே நாங்கள் கலந்து நினைவுக்குள்ள வந்துடும். அப்படியால் அதுல தெளிவா இருக்கு. அப்ப அது கிளியர், அது வேற, அதை வடிவா விளங்கி கொண்டு இது நாங்க பாக்குறது பதவி உயர்வு ஒன்றுல ஒருவருக்கு சம்பளத்தை எப்படி கணிக்கிறது. ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைக்குமாக இருந்து புதிய பதவிக்குரிய சம்பள அளவு திட்டத்துல அவருக்கு எந்த சம்பளத்தை கொடுக்கிறது என்றதான் பார்க்கிறோம். ரைட் தானே? அப்ப பதவி உயர்வு எப்ப நடைமுறைக்கு வந்தோ அந்த தினத்தில இருந்து புதிய பதவிக்குரிய சம்பள அளவு திட்டத்துல சம்பளம் பெறுவார். அது தெரியும் தானே? அது புதிய ஒரு விடயமா இல்லை. எப்ப பதவி உயர்வு கிடைக்குதோ அன்றையில இருந்து புதிய பதவிக்குரிய சம்பளம் தானே. அப்ப அந்த சம்பள அளவு திட்டத்துல அவருக்கு சம்பளம் கிடைக்க வேணும். அப்ப பதவி உயர்வு எப்ப நடைமுறைக்கு வாரென்றால் எங்களுக்கு தெரியும். அவர் அதை கடமையை நியமன தேதி அது ஒன்றில் அவருக்கு அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட தேதியா இருக்கும், அல்லது பிந்தி கடமையை பொறுப்பேற்பாரா இருந்தால் கடமையை பொறுப்பேற்ற தேதி தான் நியமன தேதியா வரும். எனவே எப்ப இருந்து அவர் அந்த பதவிக்கு நியமனத்தை பெற்றுக் கொள்றாரோ அல்லது அவற்றை நியமன தேதியா என்ன இருக்கோ அது செயல்பெயலுக்கு வருதோ அன்றைய தினத்துல புதிய சம்பள அளவு திட்டத்துல, அதாவது புதிய பதவிக்குரிய சம்பள அளவு திட்டத்துல அவர் சம்பளத்தை பெறுறதுக்கு உரித்த பெறுவார். சரிதானே? அப்ப நாங்கள் சாதாரணமா பார்த்தோம்னா சம்பள ஏற்ற திகதியிலிருந்து சம்பள ஏற்றத்தை நாங்கள் சம்பள ஏற்றம் ஒரு புதிய பதவிக்கு எவ்வாறு நாங்கள் சம்பளத்தை மாற்ற வேணும் என்று பார்க்கறது இன்னொரு விடயம் இருக்குது. அவற்ற சம்பள ஏற்ற திகதி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் ஒருவருடைய சம்பள ஏற்றம், அல்லது நாங்கள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தான் சம்பள ஏற்றம். இப்போ போன 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அவற்றை சம்பள ஏற்றம் என்றால் அந்த சம்பள ஏற்றத்தை கொடுத்துருக்கும். அப்ப ஒரு திகதியில சம்பள ஏற்றம் கொடுக்கிறது அதற்கு முந்தின ஒரு வருஷத்துல. அப்ப பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஒருவருக்கு சம்பள ஏற்றம் என்றால் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில இருந்து இந்த வருடம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அவர் ஆற்றிய வினைத்திறனான சேவை அவற்றை சேவை வரவு நடத்தையெல்லாம் திருப்தி என்று அப்ரைசல் செய்து செயற்திறன் மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில அவருக்கு சம்பளத்தை கொடுக்கும், சம்பள ஏற்றத்தை கொடுக்கும்.
எனவே பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அவர் சம்பள ஏற்றத்தை பெற்றிருக்கிறார் என்றால் அது எந்த காலப்பகுதிக்குரிய சம்பள ஏற்றம் என்று பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குடன் முந்தைய ஒரு வருட காலப்பகுதிக்குரிய சம்பள ஏற்றம். இப்ப மே மாதம் 20ஆம் தேதி அவருக்கு பதவி உயர்வு கிடைக்குது என்றால் நாங்கள் பதவி உயர்வுல அவர் இந்த புதிய சம்பள அளவு திட்டத்துல அவரை ஏதோ ஒரு படிநிலையில கொண்டு வைப்போம். அதை எப்படி வைக்கிறன்றதை நாங்க பார்ப்போம். வச்சுட்டோம்னா எங்களுக்கு தெரியும் பதவி உயர்வு கிடைச்சிருந்தால் இப்ப இளைஞர் வாசவைக்கு வந்து நீங்க இன்றைக்கு பொறுப்பேற்றுட்டீங்கன்னா இன்றையில இருந்து அந்த சம்பளம் கிடைக்குது என்றால் இனி இன்றைய தினம் தானே எதிர்காலத்துல வேதனையற்ற திகதியா இருக்கு. அதுல குழப்பம் ஒன்றும் இல்லை தானே. அப்ப வேதனையற்ற திகதி மாறும். புதிய பதவிக்கு பொறுப்பெடுக்கல இனி அந்த பதவியை எப்ப பொறுப்படுத்தாரோ அதுல இருந்து தான் அவர்கிட்ட வேதனையற்ற திகதி கணிக்கப்படும். அப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது என்னென்னால் ஆனா அவர் தொடர்ச்சியா அரசாங்கத்துல சேவையாற்றி கொண்டு இருக்கிறார். அப்ப கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அவருக்கு வேதனையேற்றம் கொடுத்தது அதுக்கு முந்தின ஒரு வருஷத்துல அவர் ஆற்றிய சேவைக்காக. இனி இப்ப மே மாதம் 20ஆம் தேதி அவர் நியமனத்தை பொறுப்பேற்றார் என்றால் அடுத்த மே மாதம் 20ஆம் தேதி அவர் வேதனையேற்றத்தை பெற்றுக் கொள்ளலாம். எதுக்காக என்றால் இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஆற்றிய ஒரு வருட சேவைக்காக. அப்ப அவருடைய சேவை காலத்துல அந்த பிப்ரவரி 1ஆம் தேதிக்கும் மே மாதம் 20ஆம் தேதிக்கும் இடப்பட்ட காலம் வேதனையேற்றத்துக்கு கணிப்பிடப்படாம போகுது என்றதை விளங்கும். சரிதானே. போன வருடம் இந்த கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அவருக்கு வேதனையேற்றம் கொடுத்தது அதற்கு முந்தைய ஒரு வருட கால அவருடைய சேவைக்காக. மே மாதம் 20ஆம் தேதி அவர் கடமையை பொறுப்பேற்றார் என்றால் அடுத்த மே மாதம் 20ஆம் தேதி புதிய பதவியில் அவருக்கு வேதனையேற்றம் கிடைக்கும். அது இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வருஷம் ஆற்றிய சேவைக்காக. அப்ப நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளலாம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அவர் அரசாங்கத்துல சேவையாற்றி இருக்கிறார். ஆனால் அதுக்குரிய எந்த கொடுப்பனவும் அவருக்கு கிடைக்காம போகுது என்றது தர்க்க ரீதியா சரியானது. எனவேதான் ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறேன் என்றால் கடைசியாக சம்பள ஏற்றம் வழங்கப்பட்ட திகதியில இருந்து பதவி உயர்வுக்கு முதல் நாள் வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நான் சொல்ற உதாரணத்துக்கு கதிகளை மாறிக்கிறேன். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இப்ப பதவி உயர்வு கிடைச்சதுக்கு முதல் நாள் வரைக்கும் அதாவது மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு உரிய சம்பள ஏற்றம் கணிக்கப்பட்டு அந்த நிலுவையை கணக்கிட்டு அவருக்கு தனியா கொடுக்கணும் என்றது சொல்லப்படும். சரிதானே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சம்பள ஏற்ற நிலுவையை கணிக்கிறது என்றால் அது எங்களுக்கு பெருசா எக்ஸாம் பர்பஸுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன பிப்ரவரிக்கு ஒரு மாதத்துக்கு அவருக்கு வேதனையேற்றம் கிடைச்சிருக்கு. 100 ரூபா தான் வேதனையேற்றம் என்றால் பிப்ரவரிக்கு ஒரு 100 ரூபா, மார்ச்சுக்கு ஒரு 100 ரூபா அவர் உழைச்சதுக்காக கிடைக்க தரணும். அப்ப மார்ச்சுக்கு 100 ரூபா, ஏப்ரலுக்கு 100 ரூபா, 300 ரூபா, மே மாதத்துக்கு 19 நாளுக்குரிய அப்ப 100 ரூபாய ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். 100 ரூபாய மே மாதத்துல இருக்கிறது 31 நாள் 31 பிரிச்சு 19 பெருக்கி வர தொகை. அப்ப இவ்வளவு தான் அவர் சம்பாதித்த வேதனையேற்றம் என்று சொல்லப்படும். அப்ப சம்பாதித்த வேதனையேற்றம் என்றா என்னென்னு விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு பதவியுயர்வு ஒன்று கிடைக்கல இறுதியாக அவர் வேதனையேற்றம் பெற்ற திகதிக்கும் பதவியுயர்வுக்கு முதல் நாள் வரைக்குமாக காலப்பகுதிக்கு அவருக்கு வழங்க வேண்டிய வேதனையேற்றத்தை கணிப்பிட்டு வழங்குறது தான் சம்பாதித்த வேதனையேற்றம் என்று சொல்லப்படுறது. சரிதானே. சம்பாதித்த வேதனையேற்றம் வழங்கப்படுறது 2 சந்தர்ப்பங்கள்ல தான். ஒன்று ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைக்கல, 2வது ஒருவர் கட்டாய ஓய்வு பெறும் வயதுல ஓய்வு பெறும். சரிதானே. அப்ப அப்பயும் இதே பிரச்சனை வரும். அந்த சந்தர்ப்பத்தில் சம்பாதித்த வேதனையேற்றம் அல்லது வழங்கப்படுது. இது ஒரு புதிய எண்ணக்கிற சம்பாதித்த வேதனையேற்றம் என்றா என்னன்னு விளங்கி ஈஸி. சரிதானே. ஆனால் அந்த தொகையை கணிப்பிட்டு கொண்டு வந்து நாங்கள் அவர் இறுதியா பெற்ற சம்பளத்தோட சேர்த்து ஒன்றும் பாக்குறது இல்லை. ஓய்வூதியத்துக்கு போய்களை சேர்த்து பார்க்கிறோம், அது வேற விஷயம். அதை இப்ப நீங்க கருத்துல எடுக்காங்க பெருசா. ஆனா சம்பள மீளாய்வுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சம்பாதித்த வேதனை ஏற்றத்தை அவருக்கு கணக்கு பார்த்து அந்த காசை கொடுத்துருவோம். கொடுத்து போட்டு அவர் பெற்ற சம்பளத்துக்கு தான் பதவி உயர்வுல நாங்கள் கணிப்பிட்ட செய்வோம். சரிதானே. அப்ப சம்பாதித்த வேதனையேற்றம் என்றது என்னன்றதை விளங்கி பண்ணீங்கன்னா சரி. சம்பள ஏற்றம் சம்பள மீளாய்வு ஒன்று நடைமுறைக்கு வரைக்கும் எப்பயுமே இருக்கிற சம்பளத்தை விட அதிகமாகத்தான் புதிய சம்பள அளவு திட்டம் வரும் என்றது சரி. அதாலதான் பிரச்சனை வரும் என்றால்
ஏற்கனவே சும்மா சொல்லுங்களேன், இப்ப நான் சொன்ன உதாரணத்துல புதிய சம்பள மீளாய்வுக்கு புதிய சம்பள மீளாய்வு கொண்டு வரைக்குள்ள அவருக்கு உரிய சம்பள படிநிலைன்றது நான் சொன்ன அதே உதாரணமா தான். புதிய சம்பள அளவு திட்டம் 10,000, 10,100, 10,200, 10,300, 10,400 இருக்குது. ஓகே. ஆனா அவர் ஏற்கனவே ஒரு சம்பள அளவு திட்டத்தில் இருந்திருப்பார். அது இதை விட குறைஞ்சாதான் இருக்கும். நீங்க சொல்றது சரி. அத உதாரணத்துக்கு வைங்களேன், 9,000, 9,100, 9,200 என்ற சம்பள அளவு திட்டத்தில் அவர் இருந்தவர். அப்ப அவர் அதுல ஒரு 3 வேதனையேற்றம் எடுத்து இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறார் வைங்களேன். அப்ப 9,000, 9,100, 9,200, 9,300 சம்பள அளவு திட்டத்தில் அவர் 3 வேதனையேற்றம் எடுத்திருப்பாரு. 4வது படிநிலை என்றால் 9,300 சம்பளம் எடுத்துக்கொண்டு இருப்பார். ஆனால் இப்ப சம்பள மீளாய்வுல 10,000 தான் தொடக்கமா வருது. அதாலதான் நான் சொல்றேன், இந்த தொடக்க சம்பளத்தை விட அவர் பெற்ற வேதனம் குறைவா இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? குறைவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கூடவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் அதுல இப்ப 20 இன்கிரிமெண்ட் எடுத்தவரா இருந்தால் இங்க வந்துருவார். அதுதான் அந்த விளக்கம். ஓகே தானே? அப்ப அவர் பெற்ற சம்பளம் ஒன்றில் புதிய சம்பள அளவு திட்டத்தின் படிநிலைகளுக்கு இடையில வரலாம், அல்லது புதிய சம்பள ஒத்த படிநிலையா இருக்கலாம், அல்லது புதிய சம்பள அளவு திட்டத்தின் ஆரம்பத்தை விட குறைவா இருக்கலாம். இங்க நான் கதைக்கிறது எல்லாம் புதிய சம்பள அளவு திட்டம். சரிதானே? ஆனபடியால் அது குறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சம்பாதித்த வேதனையேற்றம்ன்றது வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், எப்பயுமே வேதனையேற்றம் வழங்கப்படுறது எந்த வேதனையேற்ற திகதிக்கு உடன் முந்தின காலப்பகுதியில் உங்களுக்கு அப்ரைசல் செய்யறது இருந்தானே. உங்களோட வேதனையேற்ற திகதி February 1 இருந்தால் போன வருடம் February 1 இருந்து இந்த வருடம் January 31 வரைக்கும் தான் அப்ரைசல் செய்யறது. அப்ப அந்த காலத்தினுடைய உங்களுடைய சேவை தான் கணிப்பிடப்படுது. எனவே அவ்வளவு ஒரு வருடத்துல நீங்கள் ஆற்றிய சேவைக்காக வழங்குறதுதான் ஒரு வேதனையேற்றம். ஒரு வேதனையேற்றம் அனுமதிக்கப்படுறது மாதாந்தம் அந்த வேதனையேற்றம் கிடைக்கும். 100 ரூபாய் வேதனையேற்றம் வேண்டா ஒருக்கா 100 ரூபாய் தந்துட்டு கொடுக்கல தானே. February அப்ரூவ் பண்ணினா February 100 ரூபாய் சம்பளமே கூடுதானே. அப்ப 100 ரூபான்றது ஒரு வருட கால பகுதிக்கு உங்களோட சேவைக்காக அனுமதிக்கப்பட்ட தொகை. அப்ப அந்த ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு 1,200 ரூபாய், அதாவது ஒரு வருஷத்துக்கு வேதனையேற்றம் 1,200 ரூபாய் மேலதிகமா கிடைக்கும்ன்றதுதான் அதன் பொருள். சரிதானே? 12 மாதம் அந்த சம்பளத்துல 100 ரூபாய் கொடுக்கும். அப்ப சம்பாதித்த வேதனையேற்றம் என்றது என்ன சொல்லப்படுது என்றால், இறுதியாக வேதனையேற்றம் வழங்கின திகதிக்கும் ஏன்னா அதுக்கு முந்தின காலப்பகுதி சேவையை கருத்தில் எடுத்து வேதனையேற்றம் வழங்கி பதவி உயர்வு கிடைக்கப்பெற்ற காலப்பகுதிக்கும் ஏன்னா பதவி உயர்வு கிடைச்ச பிறகு புதிய பதவியில சேவையை கருத்தில் கொண்டு நீங்க வருஷம் வருஷம் சம்பளேற்றம் வழங்கி கொண்டு போவோம். அவர்ல பிள்ளையிலே இருந்தார், திருப்தியான சேவை இருந்தார், சேவை வரவு நடத்த இருந்தார். ஆனால் அப்படியே நாங்கள் செய்துட்டு விட்டோம் என்றால் இந்த இடப்பட்ட காலத்துல, அதாவது கடைசியா பதவி உயர்வு கடைசியா சம்பளேற்றம் பெற்றதுக்கும் பதவி உயர்வு நடைமுறைக்கு வந்ததுக்கும் இடப்பட்ட காலத்துக்குரிய வேதனையேற்றம் அந்த கால சேவைக்குரிய எந்த விதமான அதிகரிப்பும் அவருக்கு கிடைக்காமலே போயிடும். ஆனபடியால் அதை தான் கணிப்பீடு செய்து வழங்குறது தான் சம்பாதித்த வேதனையேற்றம். எனக்கு எல்லாம் யோசிக்க. அப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப February 1 அவருக்கு வேதனையேற்றம் கொடுத்துட்டோம் என்றால் முதல் January 31 வரைக்கும் அவர் ஆற்றின சேவைக்கு அவருக்கு ஒரு அதிகரிப்பு வழங்கியாச்சு. அப்ப February 1 இருந்து இந்த மே மாதம் 19ஆம் தேதி வரைக்குமான காலம் வேதனையேற்றத்துக்கு கருத்தில் எடுக்கப்படாம போகுது. எனவே இறுதியாக வேதனையேற்றம் பெற்ற திகதிக்கும் பதவி உயர்வு நடைமுறைக்கு வந்த திகதிக்கு முதல் நாள் வரைக்கும், அப்ப இறுதியாக வேதனையேற்றம் பெற்ற திகதியில இருந்து பதவி உயர்வு நடைமுறைக்கு வந்த திகதிக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் சம்பாதித்த வேதனையேற்றத்தை அல்லது சம்பாதித்து இருக்கக்கூடும் என்று கற்பனை. அந்த காலத்துக்கு ஒரு நல்ல அவருக்கு கொடுக்குறோம், கொஞ்சம் காசு அவருக்கு கொடுக்கும், கணிப்பீடு செய்து அவருக்கு வழங்கப்படும். அதுதான் சம்பாதித்த வேதனையேற்றம் என்று சொல்லப்படும். ஆனால் அந்த கால பகுதிக்கும் அவருக்கு அப்ரைசல் அவருடைய நடத்த திருப்தியா இருந்தா தானே, அது பொதுவான நிபந்தனை. அப்ப இதுதான் சம்பாதித்த வேதனையேற்றம். அப்ப இது 2 சந்தர்ப்பத்துல செய்யப்படுறது. ஒன்று பதவி உயர்வின் போது, அடுத்தது 60 வயதுல அல்லது கட்டாய ஓய்வு வரும் வயதுல ஓய்வுல போய். சரிதானே? இந்த 2 சந்தர்ப்பம். அப்ப நாங்கள் பார்ப்போம் என்றால் பதவி உயர்வின் போது எவ்வாறு சம்பள மீளாய்வு செய்யப்படும். சம்பாதித்த வேதனையேற்றம் கருத்துல கொள்ளப்பட்டு அது அவருக்கு தனியே வழங்கப்படுது. எப்படி கணிப்பீடு செய்யப்படும் என்று சொன்னான் என்றால் February மாதத்திலிருந்து அவருக்கு இப்ப 100 ரூபாய் தான் வேதனையேற்றம் என்றால் February மாதத்துக்கு அவருக்கு 100 ரூபாய் கொடுக்கணும் திருப்தியான சேவை என்றால், மார்ச்சுக்கு 100 ரூபாய், ஏப்ரலுக்கு 100 ரூபாய், மே மாதம் 19 வரைக்கும் தானே. அப்ப மே மாதத்தின் 100 ரூபாயில 19 நாளுக்கு தான் கொடுக்கும்.
அப்ப 100 ரூபாய 31 அந்த மாதத்துல இருக்கிற நாட்களின் எண்ணிக்கை. எனவே 31ஆல பிரிச்சு 19 நாளுக்கு அவருக்கு வேதனையேற்றம் வழங்க வேணும். எனவே 19ஆல பெருக்கி வாரத்தொகையையும் சேர்த்து அவருக்கு தனியா கொடுத்துருவோம். ரைட் தானே? அது அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை. அப்ப 300 ஏதோ 50 லட்சமோ ஏதோ அதுக்குள்ள வெறுமன்னா வைங்க. அப்ப அதை தனியா கொடுப்போம். ஆனா அதை கருத்துல கொள்ள மாட்டோம். ஏண்டா அவர் இறுதியா பெற்ற சம்பளம் 10,300 இருந்தால் 10,300 தான் நாங்கள் சம்பள மாற்றத்துக்கு கருத்துல உள்ளோம். ரைட் தானே? ஆனா பதவி உயர்வுக்கு நாங்க சம்பள மாற்றம் செய்யல. சில வேறுபாடுகள் இருக்குது. அங்க செய்ததுக்கும் இங்க செய்தது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நிபந்தனையில பாருங்க, அங்க நாங்கள் என்ன செய்தாங்களா, படிநிலைகளுக்கு இடையில வந்தால் 2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால், அதாவது புதிய சம்பள அளவு திட்டத்தில ஏதாவது 2 படிநிலைகளுக்கு இடையில அவர் கடைசியா பெற்றுக்கொண்டிருந்த சம்பளம் வருமாக இருந்தால் அடுத்த உயர் படிநிலையில வச்சு நாங்கள் ஏனென்றா அவருக்கு ஒரு அதிகரிப்பு கிடைக்கும். இங்க என்ன செய்வோம் என்றால் அடுத்த உயர் படிநிலையில வச்சு மேலும் ஒரு வேதனையேற்றத்தை வழங்கும். சரிதானே? அப்ப அங்க அடுத்த உயர் படிநிலையில வச்சு நாங்கள் நான் சொன்ன உதாரணத்துல 10,275 ரூபாய் எடுத்துக்கொண்டு வந்தவர் என்றால் அது 10,200க்கும் 10,300க்கும் இடைப்பட்டது என்றால் அடுத்த படிநிலை 10,300ல வச்சுனாங்க. இங்க என்ன செய்ய வேணும் என்றால் அடுத்த படிநிலை 10,300ல வச்சு மேலும் ஒரு வேதனையேற்றம் வழங்கப்பட வேணும். அப்ப 10,400 தான் அவர் பெற்றுக்கொள்ற சம்பளமா இருக்கு. சரிதானே? அப்ப எப்பயும் சும்மா ஞாபகத்தை வச்சுங்க. இது ஈகோட்ல சொன்னது இல்ல, நீங்க இலகுவா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக சொல்றேன். முதல் சொன்ன ஒரு சம்பள மீளாய்வு செய்யப்பட்டால் ஒரு சிறிய அதிகரிப்பு என்றாலும் பெறும். ஒரு பதவி உயர்வு என்று வழங்கப்பட்டால் ஆக குறைந்தது ஒரு வேதனையேற்ற பெறுமதி அதிகரிப்பு வரும். சரிதானே? அப்ப அதை ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா நீங்க இலகுவா ஞாபகம் வச்சிருக்க அந்த ஈகோட்ல சொல்லி அதை எக்ஸாமுக்கு நீங்க இப்படி எழுதக்கூடாது. ஒரு வேதனையேற்றம் பெறும் என்று அதன்படிதான் சொல்லப்பட்டது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 10,275 கொண்டு வந்து 10,300ல வச்சால் 25 ரூபா அதிகரிக்குது. ஆனபடியால் ஓகே அதிகரிக்குது. இங்க சம்பள மீளாய்வுக்கு ஓகே. ஆனால் பதவியருக்கு நாங்கள் அப்படி செய்வோமா இருந்தால் 25 ரூபா தான் அதிகரிக்குது. ஆனால் வேதனையேற்ற பெறுமதி 100 ரூபா. அப்ப நாங்கள் பார்க்கிறோம் என்றால் ஒரு வேதனையேற்றம் என்றாலும் அவருக்கு ஒரு அதிகரிப்பு கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைச்சா. அப்ப 25 ரூபா அதிகரிச்சா ஒரு வேதனையேற்றம் அதிகரிக்கல. அப்ப அதுக்காக இன்னொரு வேதனையேற்றம் அப்படி விளங்கி கொண்டீங்கன்னா அங்க ஏன் இப்படி வருது, இங்க ஏன் இப்படி வருதுன்னு விளங்குது. ரைட் தானே? அப்ப கிளியரா ஞாபகம் வச்சிருங்க. அவர் இறுதியாக பெற்ற சம்பளம் பதவி உயர்வு பெற்ற புதிய பதவியின் சம்பள அளவு திட்டத்தின் ஏதாவது 2 படிநிலைகளுக்கு இடையில வருமா இருந்தால் பதவி உயர்வு பதவியின் சம்பளத்தையுமே நாங்கள் அந்த 10,000 மைண்ட்ல வச்சிருப்போம் ஈஸிக்காக. அடுத்த உயர் படிநிலையில வைக்கப்பட்டு மேலும் ஒரு வேதனையேற்றம் வழங்கப்பட வேண்டும். சரிதானே? அடுத்த 2வது நாங்க அங்க பார்த்த நாங்கள் ஏதாவது ஒரு படிநிலை ஒன்றுக்கு சமனா இருந்தோம். அப்ப இங்கேயும் ஏதாவது ஒரு படிநிலைக்கு அவர் இறுதியாக பெற்ற சம்பளம் சமனா இருக்குமா இருந்தால் அது தொடக்கத்துக்கா இருக்கலாம் அல்லது இடையில இருக்கிற வேறு ஏதாவது ஒரு படிநிலைக்கா இருக்கலாம். அப்ப தொடக்கத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு படிநிலைக்கோ சமனாக இருக்குமா இருந்தால் அங்க என்ன செய்ய நாங்கள் அதே சம்பளம் கொடுக்கலாத அதிகரிக்கணும்ன்றதுக்காக அடுத்த படிநிலையில வச்சுனாங்க. அதனுடைய அதிகரிப்பு ஓகே வந்துடுது. அப்ப அங்க சரி. இங்க என்ன செய்யணும், ஒரு இன்கிரிமெண்ட் அவருக்கு கிடைக்கணுமா குறைஞ்சது. அப்ப சமனா இருந்தால் அடுத்த படிநிலையில வச்சம் என்றால் எவ்வளவு அவருக்கு கிடைக்கும், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அதனுடைய இஞ்சையும் அந்த தேவைப்பாடு சரி. ஆனபடியால் இஞ்சையும் என்ன செய்வோம் என்றால் சமனா இருந்தா அடுத்த படிநிலையில வைக்கும். அப்ப நீங்க பாத்தீங்க என்றால் சம்பள மீளாய்விலையும் ஏதாவது ஒரு படிநிலைக்கு ஒத்துதா இருந்தா அடுத்த படிநிலையில வைக்கும். பதவி உயர்வுலையும் ஏதாவது ஒரு படிநிலைக்கு சமனா இருந்தால் அடுத்த படிநிலையில தான் வைக்கிறோம். ஒப்பிட்டு பார்த்து கொண்டீங்கன்னா ஒன்று கொண்டு புலம்பாது, ஒப்பிட்டு விளங்கி கொண்டீங்க. 3வது அங்க பார்த்தனாங்க தொடக்க சம்பளத்தை விட புதிய பதவியின் தொடக்க சம்பளத்தை விட குறைஞ்ச சம்பளத்தை அவர் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருந்தால் இங்கேயும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது உயர்ந்த பதவிக்கு தானே போறேன். அப்ப அந்த பதவியின் தொடக்க சம்பளத்தை விட அப்ப எங்கட உதாரணத்துல 10,000 விட அவர் குறைஞ்ச சம்பளம் பெற்றுக்கொண்டிருந்தால் அப்ப அங்க என்னத்தை நாங்க மைண்ட்ல வச்சிருந்தாங்க என்றால் சம்பள மீளாய்வு செய்தால் ஏதேனும் ஒரு தொகை அதிகரிக்க வேணும். அப்ப அதிகரிக்க வேணும் என்றால் குறைஞ்சது எந்த தொகையா இருந்தா என்ன தொடக்கத்துல வைக்க வேணும், வேற வழி இல்லை. அப்ப இவ்வளவு குறையுதுன்னு பார்க்க தேவையில்லை.
ஆனால் பதவி உயர்வுல நாங்கள் என்னத்தை அடிப்படையா வச்சுக்கொண்டு இந்த நிபந்தனைகளை விதிக்கிறோம்? ஒரு வேதனை ஏற்றம் என்றாலும் அவருக்கு கிடைக்க வேணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தொடக்கத்தை விட அவர் குறைய எடுக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு வேதனையேற்றம் கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு கிடைக்கக்கூடியதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் நாங்க மீளாய்வு செய்வோம். அப்ப 10,000 ரூபாவை விட குறைய சம்பளம் எடுக்கிற ஆளுக்கு எவ்வளவு குறையன்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் 8,200 ரூபா தான் பழைய சம்பளம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவரை கொண்டு வந்து 10,000 வச்சால் அவருக்கு எவ்வளவு அதிகரிப்பு வரும்? 1,800 ரூபாய் அதிகரிப்பு வரும். அப்ப புதிய சம்பள அளவு திட்டத்தின் வேதனையற்ற பெறுமதி எவ்வளவு? எங்களோட உதாரணத்தின்படி 100 ரூபா தானே. 100 ரூபாயை விட 1,800 ரூபாய் கூடத்தானே. அதனுடையால் அவரை கொண்டு வந்து தொடக்கத்திலேயே வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப தொடக்கத்துல வைக்கப்படுவார். இதே அவர் வந்து 9,800 ரூபாய் சம்பளம் எடுக்கிறாருன்னு வைங்க, அவரை கொண்டு வந்து 10,000 ரூபாயில வச்சால் என்ன நடக்கும்? 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வரும். எங்களுக்கு வேதனையேற்றம் எவ்வளவு? 100 ரூபா. ஆனபடியால் 100 ரூபாயை விட கூட தானே அவருக்கு 200 ரூபாய் சம்பளம் வருது. அப்ப கூடின அதிகரிப்பு வருது தானே. ஆனபடியால் தொடக்கத்திலேயே வைக்கலாம். இதே மாதிரி அவர் 9,900 ரூபாய் சம்பளம் எடுக்கிறாருன்னு வைங்களேன், அவரை கொண்டு வந்து 10,000 ரூபாயில வச்சால் எவ்வளவு அவருக்கு சம்பள அதிகரிப்பு வரும்? 100 ரூபா. 100 ரூபான்றது ஒரு வேதனையற்ற பெறுமதி அவருக்கு கிடைக்குது தானே. ஆனபடியால் 10,000 ரூபாயிலேயே வைக்கலாம். இந்த மூன்றையும் கவனிச்சுக்கணும். ஆனால் அவர் எடுக்கிற சம்பளம் 9,925 ரூபான்னு வைங்களேன், 9,925 ரூபாய் சம்பளம் எடுக்கிறார் என்றால் அவரை கொண்டு வந்து நாங்க 10,000 ரூபாயில வெப்பமா இருந்தால் அவருக்கு அதிகரிப்பு கிடைக்கும். மிக முக்கியமான விடயம் காட்சி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நேரமே நீங்கள் நிலைமை. அப்ப சரியா, அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 9,925 ரூபா இப்ப அவர் சம்பளம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் அவரை கொண்டு வந்து நாங்கள் 10,000 ரூபாயில வெப்பமா இருந்தால் அவருக்கு எவ்வளவு அதிகரிப்பு வரும்? 75 ரூபாய் வரும். ஆனால் வேதனை ஏற்ற பெறுமதி எவ்வளவு? 100 ரூபா. இப்ப நாங்கள் சாதாரணமா நினைவு வச்சிருக்கிறதுக்காக கொண்டு அடிப்படையா வச்சிருக்கோம். அவருக்கு கடைசி 100 ரூபாய் கிடைக்கணுமே. அப்ப ஆனபடியால் அவர்ல தொடக்கத்துல வச்சா காணாது, 100 ரூபாய் அவருக்கு கிடைக்காது. எனவே என்ன செய்யணும்? தொடக்கத்தோட இன்னொரு வேதனையேற்றத்தை கொடுக்க வேண்டியது. இதை விளங்கி கொண்டோம்னா சரி. அதை வசனத்துல எப்படி சொல்றதுன்றதை பார்ப்போம். விளங்கிட்டா உங்களுக்கு? அப்ப தொடக்கத்தை விட குறைவா இருந்தால் எவ்வளவு குறைஞ்சிருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சம்பள மீளாய்வுல என்னன்னா குறைவுண்டா அவரை கொண்டு வந்து தொடக்கத்துல வச்சோம்னா அவருக்கு சம்பளம் அதிகரிக்கும். அவருடைய தொடக்கத்துக்கு மேல போகவே தேவையில்லை. ஆனால் பதவி உயர்வுல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு என்றால் எப்படி நாங்க மீளாய்வு செய்யல கடைசி ஒரு இன்கிரிமெண்ட் என்றாலும் அவருக்கு சம்பளம் கூட வேணும் என்ற ஒரு அடிப்படையை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த நிபந்தனைகளை விதிக்கிறோம். எனவே தொடக்கத்தை விட எவ்வளவு அவர் குறைய சம்பளம் எடுக்கிறார் என்றதை பார்க்க வேண்டிய கட்டாய தேவைப்பாடு இருக்கு. அது 100 ரூபாயை விட கூட சம்பளம் குறைவாக அவர் எடுத்துக்கொண்டு வந்தா பிரச்சனை இல்லை. அவரை கொண்டு வந்து தொடக்கத்துல வச்சால் அவருக்கு 100 ரூபாய் கிடைக்கும் அல்லது 100 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். எனவே தொடக்கத்திலேயே வைக்கலாம். ஆனா 100 ரூபாயை விட குறைஞ்ச அளவுக்கு அவர் சம்பளம் எடுக்கிறாரா இருந்தால் சரிதானே. அப்ப 9,925 ரூபா எடுத்தா என்ன, 9,950 ரூபா எடுத்தா என்ன, 9,975 ரூபா எடுத்தா என்ன, 100 ரூபாயை விட குறைஞ்ச அளவு தான் அவர் எடுக்கிற சம்பளத்துக்கும் தொடக்கத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. எனவே அப்படி இருந்தால் அவருக்கு குறைஞ்சது 100 ரூபாய் கிடைக்கணும் என்று நாங்கள் தீர்மானிச்ச வேண்டாம் சரிதானே. அவரை தொடக்கத்துல வச்சு காணாது, தொடக்கத்தோட இன்னொரு வேதனையத்தை வழங்க வேணும். இதுதான் விஷயம். இதை வழங்கிட்டு தமிழை பாருங்க, தமிழை பார்த்தா ஒன்றுமே விளங்காது சரிதானே. முதல் ரெண்டும் ஓகே, படிநிலைகளுக்கு இடையில வந்தால் அடுத்த உயர் படிநிலையில வச்சுட்டு ஒரு வேதனையேற்றம் கிடைக்காதபடியால் இன்னொரு வேதனையேற்றத்தை கொடுக்கும். படிநிலை ஒன்றுக்கு சமனா வந்தால் அடுத்த உயர் படிநிலையில வச்சோம்னாலே அவருக்கு ஒரு வேதனையேற்றம் கிடைச்சிருது. ஆனால் அதுலயே வைக்கும், களை போக வேண்டிய அவசியம் இல்லை. தொடக்கத்தை விட குறைய வந்தால் கட்டாயம் பார்க்கணும் எவ்வளவு குறையுது. 100 ரூபா தான் வேதனையற்ற பெறுமதி என்றால் 100 ரூபாயை விட கூட குறைஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. தொடக்கத்துல கொண்டு வந்து வச்சால் அவருக்கு 100 ரூபாய்க்கு மேல அதிகரிப்பு வரும். ஆனா 100 ரூபாயை விட குறைஞ்ச பெறுமதியால தான் அவர் குறைஞ்ச அளவு சம்பளம் எடுக்கிறாரா என்றால் கட்டாயம் தொடக்கத்துல வச்சு இன்னொரு வேதனையேற்றத்தை கொடுக்கணும். இதுதான் விஷயம் சரியா. ஆக வேதனையேற்றத்துல புரிஞ்சு கொள்றதுக்கு சிரமமான ஒரு பகுதி என்று சொல்றது இல்லை. இதுவும் இல்லை. வசனத்தை வாசிச்சா கடைசி வரைக்கும் விளங்காது. இப்ப வசனத்தை பாருங்க. இப்ப நான் சொன்ன உதாரணம் விளங்கிட்டேங்க சரியா. உண்மையா செட்டியா 100% விளங்கி கொண்டிருப்பீங்க. நீங்க நான் சொன்னதை குறிச்சிருந்தீங்க. அப்ப அவர் கடைசியாக பெற்றுக்கொண்டிருந்த சம்பளம் தொடக்கத்தை விட, அதாவது புதிய சம்பள அளவு திட்டத்தின் தொடக்க சம்பளத்தை விட புதிய சம்பளத்தின் ஒரு படியேற்ற தொகை அல்லது கூடிய தொகையால குறைந்தால்
இந்த தமிழ் சும்மா விளங்காதானே? இப்ப விளங்கு நான் சொன்ன உதாரணத்துக்கு. அப்ப எவ்வளவு அவற்றை சம்பளம் குறையுதுன்னு பாக்குறது தொடக்கத்தை, அது ஒரு படியேற்ற பெறுமதி, அதாவது இந்த 100 ரூபாய் 100 ரூபாயால அல்லது 100 ரூபாயை விட கூட பெறுமதியால குறைஞ்ச சம்பளம் அவர் எடுத்துக் கொண்டிருந்தால் அவரை கொண்டு வந்து தொடக்கத்துல வைக்கலாம், வைக்க வேண்டும். அது விளங்கிட்டு தானே? சரியா? இல்லாட்டி இந்த தமிழை பார்த்து கடைசி வரைக்கும் விளங்க. அப்ப தொடக்கத்தை விட புதிய சம்பள அளவு திட்டத்தின் ஒரு படியேற்ற தொகைக்கு சமனான அல்லது அதை விட கூடிய அளவால குறைஞ்ச சம்பளம் ஒருவர் பெற்றுக் கொண்டிருந்தாரா இருந்தால் அவரை கொண்டு வந்து தொடக்கத்துல வைக்கலாம். ஏனென்றால் நாங்கள் அதை விளங்கிக் கொள்றதுக்காக வச்சிருக்கிற ஒரு விளக்கம், ஒரு படியேற்றம் கூட வேணும் என்றது, ஒரு படியேற்ற பெறுமதி அவருக்கு கூடிடும். அப்படின்னு 100 ரூபாய்க்கு மேல அவருக்கு 100 ரூபாய் அல்லது அதுக்கு மேல அதிகரிப்பு பெருமானவரைய தொடக்கத்துல வச்சுட்டா. தொடக்கத்திலும் புதிய சம்பள அளவு திட்டத்திட்ட ஒரு படியேற்ற பெறுமதியை விட குறைந்த அளவால அவர் பெற்றுக்கொண்டிருந்த சம்பளம் குறைவா இருந்தால், அதாவது 100 ரூபாயை விட குறைஞ்ச அளவால தான் அவர் இப்ப பெற்றுக்கொண்டிருக்கிற சம்பளம் புதிய தொடக்கத்தை விட குறைவா இருக்குது. அப்போ ஒன்றில் 75 ரூபா குறைவா இருக்கு, அல்லது 50 ரூபா குறைவா இருக்கு, அல்லது 10 ரூபா குறைவா இருக்கு, ஏதோ அல்ல 99 ரூபா குறைவா இருக்கு, 100 ரூபாவோட குறைவு தானே. அப்ப அவரை நாங்க தொடக்கத்துல வச்சோம்னா ஒரு படியேற்ற பெறுமதி அவருக்கு பெறாது. ஆனபடியால் மேலும் ஒரு அப்ப குறைந்த அளவால் குறைந்தால் ஆரம்ப சம்பளத்துடன் ஒரு படியேற்றம் மேலதிகமாக வழங்கும். சரிதானே? அப்ப முழுக்க முழுக்க ஞாபகம் வச்சிருங்க என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சம்பளம் ஒன்று அதிகரிக்க வேணும், சம்பளம் அளவு திட்ட மீளாய்வுல பதவி உயர்வென்றால் ஒரு வேதனையற்ற பெறுமதி என்றாலும் அதிகரிக்கணும்ன்றது நான் சொன்ன விஷயம். அதை கொண்டே பரீட்சைக்கு எழுதிடும். சரிதானே? அப்படி ஈக்கோட்ல ஒன்றும் இல்லை. ஆனா அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டுதான் ஈக்கோட்ல இந்த விடயங்கள் தீர்மானிக்கும். சரி, அப்ப அதை நாங்க உத்தறிந்து கொள்றோம். அப்ப அதை நான் சொன்ன விஷயத்த மனதுல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது விளங்கும். எப்படி கொண்டே அவரை வச்சா அவருக்கு ஒரு படியேற்றம் கிடைக்கும். ஆனபடியா உங்களுக்கு அங்க மறந்துட்டாலும் இதுல இது அடுத்ததுல வைக்கணுமா அதுக்கு அடுத்ததுல வைக்கணுமாட்டா நான் சொன்ன விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கொண்டு பதவி உயர்வா சம்பளம் உயர்வா அங்க அதிகரிச்சா காணும் தானே. ஆனபடியா இது அதிகரிக்குதோ அந்த புள்ளியில கொண்டே வச்சா சரி. இங்க ஒரு வேதனையற்றம் அதிகரிக்கணுமே, அப்ப இந்த இதுல வச்சா ஒரு வேதனையற்றம் பெருமா வேற அதப்ப அதை அடுத்ததுல வைக்கணும். இதுல வச்சா ஒரு வேதனையற்றம் பெறுதா, அப்ப அடுத்ததுக்கு போத்தவில்லை. சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்காம அப்ப இப்ப பாருங்க, படிநிலைகளுக்கு இடையில வந்தால் அடுத்ததுல வச்சா ஒரு வேதனையேற்றம் பெறாத, அப்ப அடுத்ததுல வச்சு மேலும் ஒரு படியேற்றம் வழங்கும். சமனா வந்தா அடுத்ததுல வச்சோம்னாலே ஒரு படியேற்றம் வந்துடும், அப்ப அடுத்ததுலயே வச்சாச்சு. தொடக்கத்தை விட குறைஞ்சா வேதனையற்ற பெறுமதியை விட பெறுமதி அளவால அல்லது அதை விட கூட அளவால அவருக்கு குறையுதென்றால் தொடக்கத்திலேயே கொண்டு வந்து வச்சு. தொடக்கத்தை விட குறைஞ்சால் ஒரு வேதனையற்ற பெறுமதியை விட குறைஞ்ச அளவால குறைஞ்சால், இல்லாட்டி இந்த தமிழுக்கு எங்கெல்லாம் என்ன ஒரு வேதனையற்ற பெறுமதியை விட குறைந்த அளவால் குறைந்தால் என்ற ஒன்றும் விளங்காது. நீங்க அதை விளங்கி கொண்டு இதை பாத்தீங்கன்னா தமிழ் சரி, நீங்க அதை நீங்க எக்ஸாமுக்கு இது கேட்கும். சரியா? இதை நீங்க வசனத்துல எழுத வேண்டியிருக்கும். விளங்கினா உங்களோட தமிழ்ல எழுது. இவ்வளவுதான் விஷயம். ரெண்டையும் திருப்பி பாருங்க. சரியா? மிக கஷ்டமான பகுதி என்று இதுதான் சொல்றது என்னென்றால் இந்த தமிழ விளங்காது. உதாரணத்தோட நான் சொன்ன உதாரணத்தை குறிச்சு நீங்க விளங்கி கொண்டிருந்தீங்களா இருந்தால், இனி நான் அனுப்பியிருக்கிற அந்த பிடிஎஃப்ல உண்மையான சம்பள அளவு திட்டம், முந்தைய அவர் எவ்வளவு சம்பளம் எடுத்தால் எவ்வளவு பேரும் அதை அம்புக்குறி எல்லாம் போட்டு படிவா காட்டியிருக்கேன். எனவே அதை ஃபுல்லா பாருங்க. அதுல எதுவும் விளங்காட்டி நாங்க அடுத்த வகுப்புல ஆகும். அதுல நான் மினக்கடையில. சரியா? ஏனென்றா அதுல படிவா தெளிவா காட்டியிருக்கு. அப்ப அதுல இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம். சரியா? நான் இப்ப விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி நீங்க மனதுல ஞாபகம் வச்சிருக்க மாதிரி ஒரு சம்பள அளவு திட்டம் உதாரணம் அதெல்லாம் சொல்லியிருக்கு. ரைட்டா? அப்ப இதை புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. சரியா? ஆனவடியா நான் நடத்துறது இதான் கொஞ்சம் கஷ்டமானது. அப்ப அலுவலக எதிர்கால வேதனையற்ற திகதி பதவி உயர்வு நடைமுறைக்கு வந்த திகதி. வேதனையற்ற திகதி பதவி உயர்வு நடைமுறைக்கு வந்த திகதியா தான் இருக்கணும். உங்களுக்கு தெரியும். சரியா? தேக்க நிலை அடைந்த அலுவலர்களுக்கு இறுதி வேதனையற்ற பெறுமதியை தொடர்ந்து வழங்கலாம். தேக்க நிலை என்றது ஒரு சம்பள அளவு திட்டத்தின் உச்சநிலை. சரிதானே? ஒரு சம்பள அளவு திட்டத்தின் உச்சம். உச்சம்ன்றது இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு சம்பள அளவு திட்டத்தில் அப்படியே இன்கிரிமெண்ட் எல்லாம் போட்டு ஒரு உச்சம் ஒன்று வருது தானே. சரியா? சரி, இதுல நீங்க பாத்தீங்க என்றால் இது எம்என் டூக்குரிய சம்பள அளவு திட்டம். என்னென்ன போட்டிருக்கு? 28,940 இது தொடக்கம். சரிதானே? அப்ப எம்என் டூ உடைய தொடக்க சம்பளம் தான் இந்த 28,940. ரைட்டா? 10 தர 300ன்றது 300 ரூபா படி அவைக்கு 10 இன்கிரிமெண்ட் கிடைக்கும். பிறகு 11 தர 350ன்றது இன்னொரு 11 இன்கிரிமெண்ட் 350 ரூபா படி வரும் இந்த சம்பள அளவு. பிறகு 10 தர 560ன்றது 10 தர 560ன்றது அடுத்த 10 இன்கிரிமெண்ட் அப்படி கிடைக்கும். என்றதான்.
சரியா? அப்புறம் 10 தர 660 தெரியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 660 அப்படி கிடைக்கும். அப்ப அப்படி இவ்வளவு இன்கிரிமெண்ட்டையும் ஒருவர் பெற்றுக்கொள்வாரா இருந்தா 47,990 பெற்றுருவார். சரியா? அப்ப இந்த 47,990 அப்படி வருதுன்னா நீங்க பாத்தீங்கன்னா தொடக்கத்தோட 10 தர 300 3000 தானே வரும் இன்கிரிமெண்ட். 11 தர 350 3850 அப்படி இன்கிரிமெண்ட் பொறுமதி எல்லாத்தையும் கூட்டினா தான் இந்த 47,990 வருது. அதான் உச்சம். அப்ப இது அப்ப ஒரு வேதனை ஒரு சம்பள அளவு திட்டம் என்னென்ன விடயங்களை கொண்டிருக்குது? ஒன்று தொடக்கத்தை கொண்டிருக்குது, இரண்டாவது வேதனையேற்றங்களை கொண்டிருக்குது, அடுத்தது உச்சத்தை கொண்டிருக்கு. ரைட் தானே? அப்ப அங்க சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சம்பள அளவு திட்டத்துல அப்ப இதை விளங்கிக் கொள்ளுங்க என்னன்னா இந்த 28,940 தானே முதலாவது படிநிலை. இதைத்தான் இங்க சொல்லியிருக்கு. ஒரு ஆள் திரியில நியமிக்கப்பட்டால் சரியா 28,900 இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணுமா? சரி, அப்ப இதான் ரெண்டு பாருங்க 28,000 சரி எம்என் 2 இல்ல இங்க இருக்கு இதில் இருக்கு 28,940 இது எம்என் 1 முன்னுக்கு இருக்காது இது எம்என் 2 சரியா 28,940 ரூபா ஆரம்ப சம்பளம் எடுப்பார். அதான் இதுல போட்டு 28,940 ரூபா. அப்ப 28,940 ரூபா ஆரம்ப சம்பளம் எடுப்பார். பிறகு 300 ரூபா தானே இன்கிரிமெண்ட். அப்ப அடுத்த ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்தா 29,240 ரூபா எடுப்பார். அப்ப இதைத்தான் 2வது படிநிலைன்னு சொல்றோம். சரியா? அப்ப இதுதான் இந்த படிநிலைகள் எல்லாம் இருக்குது. அடுத்த படிநிலை 29,540 இப்படியே படிநிலைகள் போய்கொண்டு. சரியா? இதுதான் நாங்கள் பார்க்கிற எம்என் 2 சம்பள அளவு திட்டம். சரி, அப்படியே படிநிலைகள் போய்கொண்டிருந்தால் இது கிரேட் 2 தரம் 2 சம்பளம் வருது 32,290. சரியா? அப்ப இந்த இடத்துக்கு வாரத்துக்கு இடையில இவர் அப்ப இதுவரைக்கும் 10 இன்கிரிமெண்ட் இருக்குது. இந்த இடத்துக்கு வாரத்துக்கு இடையில 10 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா 2க்கு வருவாரு. அப்ப எந்த விதமான எல்லா தேவைப்பாடுகளையும் பூர்த்தி செய்திருந்தால் இவர் 2க்கு ப்ரொமோஷன் பெறும். இந்த இடத்துல வந்துருவார் 32,290 தான் 2 பேஸ். சில நேரம் இவர் ஏதாவது ஒரு காரணத்தால ஏதோ ஒன்று சரிதானே ஏதோ ஒரு தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யல அல்லது இடையில ப்ரொமோஷனால வந்து இந்த ஸ்டெப்புக்கு 10 வருஷத்தை பூர்த்தி செய்யலாம இருக்குது. அப்படியான காரணங்கள் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்காட்டி அப்ப அந்த நேரத்துல நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லினால் இவரை 2 சம்பளத்தை கொடுக்கலாதானே. இந்த சிவப்புல இருக்கிறது தரம் 2க்குரிய சம்பளம். அப்ப அதை நாங்க கொடுக்கலாதானே. அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்வோம்னால் இது இப் நாட் ப்ரொமோட்டட் என்ற ஒரு குளம். சரியா? இங்க பாத்தீங்கன்னா பதவி உயர்த்தப்படாவிட்டால் என்ற ஒரு குளம். சரிதானே? அப்ப பதவி உயர்த்தப்படாவிட்டால் அதாவது 3ல இருக்கிறவர் இந்த 2க்கு பதவி உயர்வை பெற்றுக்கொள்ளாட்டி இவருக்கு இந்த சம்பளத்தை தான் கொடுக்கலாம். அதாவது 32,290 கொடுக்கலாம். 32,240 விசேடமா தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுலதான் இந்த பச்சையில இருக்கிற சம்பளத்தை தான் இவர் 2க்கு வரும் வரைக்கும் பெற்றுக்கொண்டு வருவார். அப்ப 34,340 வரைக்கும் கொடுக்கலாம். இதுக்கிடையில இப்படியும் 2க்கு வந்துருவாரு. இதுக்கிடையிலேயும் 2க்கு வரையில்லை என்றால் இதுக்கு மேலே இவருக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கலாது. இதுதான் அவருக்கு கடைசியா வழங்கக்கூடிய உச்ச சம்பளம் 3ல. சரிதானே? ஆனா 2க்கு வந்துருவாரு இருந்தா அப்புறம் இந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இதுக்குள்ள நாங்கள் பதவி உயர்வு சம்பளம் எப்படி பாக்குறோம்னு எங்களுக்கு தெரியுது. அவர் எடுக்கிற சம்பளத்துக்கு தானே பார்ப்போம். பார்த்து இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருவோம். அதே மாதிரி 2ல பாருங்க இந்த சிவப்பு நிறத்துல போட்டதெல்லாம் 2. அப்ப 35,790க்கு வந்துட்டார் என்றால் அவர் 1க்கு வேற வேணும். சரியா? எப்படியான ஒரு முக்கியமான விஷயம் பாக்கல கூட நீங்க மைக் ஓன் பண்ணி கொண்டு வேற ஏதோ இல்ல டிவி பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா அவ்வளவு பொருத்தமாவே இல்லை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 35,790 ரூபாய்க்கு அவர் வர வேணும். இந்த 1க்கு வர வேணும். சரிதானே? 36,350 ரூபாய்க்கு மாறி சரி 36,350 ரூபாய்க்கு வர வேணும். சில நேரம் ஏதாவது காரணத்தால் இவர் பதவி உயர்வு குறையல என்றால் இந்த அலசியப்புல போட்டு இந்த இதுல வருவேன். இதுல வந்து இந்த 38,500 இவ்வளவு எல்லாம் கணக்கு விளக்கம் தேவையில்லை. நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்கு அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும். அப்ப 38,590 வரைக்கும் பெறலாம். இதுக்கு மேல இவருக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கலாது. அதுக்கிடையில எப்படியுமே அவர் 1க்கு வந்துடணும். அப்புறம் 1ல பாத்தீங்கன்னா 36,350 தொடங்கினால் இப்படியே வந்து கொண்டிருப்பார் இங்க வரைக்கும். இதானே நாங்க உச்சமண்டு பார்த்து நாங்கள் 47,990. சரிதானே? இதானே மேல உச்சமண்டு பார்த்து நாங்கள் 47,990. சரி, அப்ப அது வரைக்கும் உள்ள படிநிலைகள் தான் இதுல போடணும். அப்ப 1க்கும் வந்து இந்த 47,990க்கு வந்துட்டாருண்டா இனி இவருக்கு இதுல சம்பள அளவுக்கு இதுதான் உச்சம். சரிதானே? அப்ப இப்ப சொல்லப்படுது என்னென்றால் இந்த உச்சத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டார் என்றால் அப்ப உச்சம் என்று சொல்றது இதைத்தான். இதெல்லாம் வேற. இது வந்து பதவி உயர்த்தப்படாவிட்டால் அப்ப இதுல இப்ப 38,590க்கு வந்துட்டார் என்றால் இனி அவருக்கு இன்கிரிமெண்ட் இருக்காது. ஏன்னா இதுக்கு இடையில அவருக்கு இஞ்சால வாரத்துக்கு எல்லாம் சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப இதுக்கு மேல இவருக்கு வேதனையேற்றம் கொடுக்கலாது. இது வரைக்கும் தான் கொடுத்து கொண்டு வரலாம். 2ல இருக்கிறால் 1க்கு வரையில.
ஆனா ஒன்னுக்கு வந்த ஒரு ஆளோட நிலைமையை பாத்தீங்கன்னா 47,990 வந்துட்டாருண்டா இவருக்கு இனி அங்கால ஒன்றும் போறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. இந்த சம்பள அளவு திட்டத்திலேயே ஒன்னுக்கு மேல ஒன்றும் இல்லை. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல ஒருவர் வந்துட்டார் என்றால், இந்த உச்சத்துக்கு வந்துட்டார் என்றால், இனி இன்கிரிமெண்ட் கொடுக்காம இருக்கிறது அவருக்கு பாதிப்பு தானே, முந்தி கொடுக்கறது இல்லை. இதுதான் அவர் மேக்சிமமா எடுக்கக்கூடிய சம்பளம். பிறகு ஒரு காலத்துல பிறகு ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்குற மாதிரி. சரியா? ஆனா இப்ப சொல்லப்படுது என்னென்றால், இவர் இந்த உச்ச நிலைக்கு வந்துட்டார் என்றால் கடைசியா பெற்ற வேதனையேற்றத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கலாம். சரிதானே? இதுதான் அந்த விஷயம். இதான் அதுல சொல்லப்படுது. தேக்க நிலை அடைந்த அலுவலர்கள் உச்ச படிநிலைக்கு வந்தால் அவர் இறுதியா பெற்ற வேதனையேற்றத்தை தொடர்ந்து கொடுக்கலாம். ஆனால் அதுல உச்ச படிநிலை என்று கருதப்படுறது தரமுயர்வுகளை கொண்டிருந்தால் உயர்ந்த தரத்தின் உயர்ந்த படிநிலை என்று பொருள்படும். அதாவது உயர்ந்த இதுல தரங்கள் இருந்தால் 3, 2, 1 என்று இருந்தால் உயர்ந்த தரத்தின் உயர்ந்த தரம் 1 தானே, 1 உச்ச படிநிலை என்றுதான் கருதப்படும். இதுக்கு வந்தா தான் தொடர்ந்து கொடுக்கலாம். சரியோ 2 3 உச்சத்தை பற்றி அவர்களுக்கு தொடர்ந்து கொடுக்க இயலாது. அதனாலதான் 2 இங்க வந்து இதுக்கு வந்தால் இதுக்கு மேல இது உச்சம் என்றால் இதுக்கு மேல அவருக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்க இயலாது. அது மாதிரி 3ல இருக்கிறவர் 2க்கு வராம அதுக்குள்ள வந்தாருன்னா அதுக்கு மேல கொடுக்க இயலாது. அப்ப அதாவது அதுന്റെ விளக்கம். அப்ப உச்ச படிநிலையில வந்து தேக்க நிலை அடைஞ்ச அலுவலர்களுக்கு அது தேக்க நிலைன்னு சொல்றது முந்தைய என்றால் அதுக்கு மேல கொடுக்கறதில்ல தான். பிறகு சொன்னாங்கன்னா தேக்க நிலை அடைந்த அலுவலர்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு இன்கிரிமெண்ட்டை கொடுக்கலாம். இப்ப சொல்லினார்கள் தேக்க நிலை அடைந்த அலுவலர்களுக்கு தொடர்ந்து அப்படியே கொடுக்கலாம். ஆனா உச்சப்படிநிலைக்கு வந்துட்டாருண்டா கொடுக்கலாம். ஆனால் உச்சப்படிநிலை என்றா எது என்று சொல்லி இருக்குது. இந்த இடையில இருக்கிறார்களுக்கும் நாங்கள் உச்சப்படிநிலை வேதன அளவு திட்டத்துல தரமுயர்வுகள் இருந்தால் உச்ச தரத்தின் உச்சப்படிநிலை தான் இந்த உச்சப்படிநிலை என்று கருதப்படும் என்றது விளக்கம் சொல்லியிருக்கு. எனவே இதுக்கு மேல வந்தால் அவருக்கு வேதனையத்தை கொடுக்கலாம் என்றதான் இதனுடைய தமிழ். இந்தியாவில் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு சாதாரணமா விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். சரியா? இதுதான் இந்த MN2 உண்ட சம்பள குறியீடு. ரைட்டா? இப்ப உங்களுக்கு படிநிலை எல்லாம் தெரியும். சாதாரணமா பார்த்தா சம்பள அளவு திட்ட மீளாய்வு ஒன்று நாங்கள் செய்யறதா இருந்தால், அதாவது சம்பள மாற்றம் சம்பள அளவு திட்ட மீளாய்வு ஒன்று நாங்கள் செய்யறமா இருந்தால் ஏற்கனவே 29,620 ரூபா ஒருவர் எடுத்துக்கொண்டிருப்பாரா இருந்தால், சரியா? அப்ப அது எங்க வருது என்றால் இந்த 2 படிநிலைகளுக்கு இடையில வருது தான் நம்ம குறி கொடுக்காடி இருக்கு. வடிவா இதை நீங்க பாத்தீங்கன்னா வடிவா விளங்கி. அப்ப 2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால் என்ன செய்யணும்? அடுத்த படிநிலையில வைக்கணும் தானே பார்த்தோம். இப்ப 29,840 ரூபா தான் ஒரு சம்பளமா இருக்கு. எதுக்கு? சம்பளம் மிளாயும் சம்பள அளவு திட்ட மிளாயும் 30,440 ரூபா எடுத்துக்கொண்டிருக்கிறாருண்டா இந்த 30,440 ரூபாய் இங்க இருக்குது. ஒரு படிநிலைக்கு சமனா இருக்குது. எனவே அடுத்த படிநிலையில தானே வைக்கப்பட வேணும். இப்ப 30,740 21,940 ரூபாய் எடுப்பாரா இருந்தாலும் இங்க 21,940 ரூபாய் இருக்குது. அதான் தொடக்கம். அப்ப தொடக்கத்துல இருந்தாலும் அடுத்த படிநிலையில வைக்கப்பட வேணும். இப்ப 21,940 ரூபாய் 21,940 29,240 ரூபாய் எடுப்பார் அடுத்த படிநிலை. தொடக்கத்தை விட குறைஞ்சால் எவ்வளவு குறையுதுன்றது பிரச்சனை இல்லை. இப்ப 21,920 ரூபா சம்பளம் எடுத்து கொண்டிருக்காருன்னா 20 ரூபா தான் குறையுது. அதான் இதுல போட்டிருக்கு 20 ரூபா குறைஞ்சாலும் தொடக்கம் தான். ஏன்னா 20 ரூபா அதிகரிக்கும் தானே. 21,940 வைக்கும். இங்க 27,420 ரூபா எடுத்துக்கொண்டிருந்தாருன்னா 1,520 ரூபா குறையுது. எங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. கொண்டது தொடக்கத்திலான்னு வைப்போம் 29,940. சரியா? அப்ப இது சம்பள அளவு திட்ட மீளாய்வுல 2 படிநிலைகளுக்கு இடையில வந்தால் அடுத்த உயர் படிநிலை, ஏதாவது ஒரு படிநிலைக்கு சமனா வந்த அடுத்த படிநிலை, தொடக்கத்தை விட குறைவா இருந்தா தொடக்கம். அந்த கோட்பாடுகளை பயன்படுத்தி உண்மையான சம்பள அளவு திட்டத்துல இப்படி மீளாய்வு செய்ய முடியும். இதை பாத்தீங்கன்னா இதே மாதிரி பதவி உயர்வா இருந்தால், சரியா? பாத்தீங்கன்னா என்றால் 29,620 ரூபா கடைசி அடுத்தவர் 2 படிநிலைகளுக்கு இடையில. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? இதான் 29,000 இதுக்கு இடையில வருது. அப்ப உயர்ந்த படிநிலையில வச்சு 29,840 ரூபாயில வச்சு மேலும் ஒரு படியேற்றம் வழங்க வேணும். அப்ப 30,140 ரூபா தான் அவற்றை புதிய சம்பளம். ஒரு படிநிலைக்கு சமனா இருந்தால் 30,440 ரூபாய் பழைய சம்பளம் எடுத்தவரண்டா 30,440 ரூபாய் இங்க ஏற்கனவே இருக்குது. அப்ப ஒரு படிநிலைக்கு சமனா இருந்தால் அடுத்த படிநிலையில வைக்கப்பட வேணும். அப்ப 30,740 ரூபாய். 21,940 ரூபாய் எடுத்துக்கொண்டிருப்பாரா இருந்தா அது இருக்குது. அதான் தொடக்கமா இருக்குது. அப்ப அடுத்த படிநிலையில வைக்கப்பட வேணும் 29,240 ரூபாய். தொடக்கத்தை விட குறைஞ்சால், சரிதானே? தொடக்கத்தை விட குறைஞ்சால் எவ்வளவு குறையுதுன்னு பார்க்கணும். அப்ப 21,920 ரூபா ஒரு ஆள் எடுத்துக்கொண்டிருக்கிறாரா இருந்தால் 21,920 ரூபாய் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் இதன் தொடக்கம் வந்து 29,000
சரிதானே 920 ரூபா எடுத்துக்கொண்ட ஒரு இருக்கிற ஒரு ஆள் என்று சொல்லி சொன்னால் 29,940. சரியா? அப்ப எடுத்துக்கொண்டிருக்கிறாருண்டா எவ்வளவு குறையுது? 20 ரூபா குறையுது. சரியா? இந்த சம்பளத்தில இருந்து 940 ரூபாயில இருந்து 920 ரூபாயை கழிச்சால் 20 ரூபா குறையுது. அப்ப அவர் எங்க வைக்க வேணும்? 20 ரூபான்றது இந்த புதிய சம்பள அளவு திட்டத்தின் இது வந்து 300 ரூபா தானே. அப்ப அதை விட குறைவு தானே 20 ரூபா. அப்ப குறைஞ்ச அளவால குறைஞ்சால் தொடக்கத்துல வைக்கப்பட்டு அடுத்த படிநிலை ஒன்று தொடக்கத்துக்கு இன்னொரு வேதனையையும் கொடுக்கணும். சரிதானே? அப்ப தொடக்கத்துக்கு இன்னொரு வேதனையத்தை கொடுக்கணும். வேண்டாம் 20 ரூபான்றது ஒரு படிநிலை பெறுமதியை விட, அதாவது 300 ரூபாயை விட குறைஞ்ச தொகை. ஆனபடியால் தொடக்கத்துல வச்சு இன்னொரு படிநிலை கொடுக்க வேணும். அப்ப தொடக்கம் 28,940 என்றால் 29,240 ரூபா கொடுக்க வேணும். அது அணிஞ்சப்படுது. சரியா? புதுசா அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம். இப்ப 27,420 ரூபா ஒருவர் எடுத்துக்கொண்டிருப்பாரா இருந்தால் எவ்வளவு குறையுது? 1,520 ரூபா குறையுது. அப்ப 1,520 ரூபான்றது 300 ரூபாயை விட கூடத்தானே. ஆனபடியால் தொடக்கத்திலேயே வச்சா போதும். அப்ப 28,940 ரூபாயில வைக்கும். இன்னொரு உதாரணம் போட்டிருக்கேன் என்றால் 28,640 ரூபா ஒரு எடுப்பாரா இருந்தால் எவ்வளவு வித்தியாசப்படுது? 300 ரூபாய் வித்தியாசப்படுது. அதுவும் தொடக்கத்தை விட குறைவுதான். 300 ரூபான்றது ஒரு படிநிலைக்கு சமனான தொகை தானே. ஒரு படிநிலைக்கு சமனான அளவால குறைஞ்சாலும் தொடக்கத்துல வைக்கலாம்னு தானே சொல்லி இருக்குது. ஆனபடியால் 29,940. ரைட்டா? ஒரு வேதன அளவு திட்ட மீளாய்வு, பதவி உயர்வின் போதான வேதன அளவு திட்ட மீளாய்வு. சரியா? இப்ப இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில வடிவா சொல்லியிருக்க நீங்கள் உதாரணங்களோட விளங்கி கொண்டீங்கன்னா சரி, அது வடிவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில இதையும் தரும். ரெண்டையும் பார்த்து இதை ஃபுல்லா விளங்கி கொண்டீங்கன்னா மற்றதுல எல்லாம் சிம்பிளா பாக்குற விஷயம் தான். நீங்க ஃபுல்லா வாட்சி கொண்டீங்கன்னா நாங்க முழுக்க பார்க்க வேண்டாம். 2-3 ஸ்லைட் நான் தட்டி கொண்டு வந்துட்டேன். அது மாதிரி அடுத்ததுல முக்கியமான சில பகுதிகளை தான் பார்ப்போம். மற்றதை நீங்க சும்மா புதாரி வச்சு வச்சுங்க, பெருசா கவனம் செலுத்தும். நாங்கள் பார்க்குற பகுதியில விசேட கவனம் செலுத்தி பார்க்க வேண்டி இருக்கு. ரைட், ஓகே. அப்ப நாங்கள் இதோட இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம்.